We can start today. So 17 members have joined. We'll start today. For remaining people, they can access it through the recorded session. So good evening, everybody. And we are starting our launching our hospital marketing mastery. For convenience, நான் தமிழ்லயே பேசிக்கிறேன் because எல்லாருமே டாக்டர்ஸ் மட்டும் இல்லாம நிறைய மெம்பர்ஸ் ஃப்ரம் ஹாஸ்பிட்டலுமே டீமுமே இருப்பாங்க. ஸோ நான் தமிழ்லயே பேசிக்கிறேன். ஸோ இதை நம்ம இந்த மாஸ்டரி கோர்ஸை 4 மாடியூலா நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் செக்ஷன் அலாங் வித் கூகுள் ரிவ்யூஸ். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் அதுல இது வீடியோஸ் இது பண்றது வி வில் வாட்ச். அண்ட் தேர்ட் வீக் வெப்சைட் அண்ட் பிளாகிங். அண்ட் ஃபைனலா ஒரு ரிவிஷன் வித் வாட்ஸ்அப், எப்படி வி கேன் யூஸ் இட் டு பிரிங் ஆல் த லீட்ஸ் டு ஒன் பிளேஸ் அலாங் வித் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், இன்ஸ்டா ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ், அது எல்லாமே ஃபைனல் செஷன்ல இருக்கும். So mute பண்ணிக்கலாம். If you have any doubt, you can put it in the chat box and we'll answer it at the end of the session. So இன்னைய session will be about mainly Google reviews. So we have already spoken about how important Google reviews are. நம்ம இப்போ 2-3 years முன்னாடி நம்ம லான்ச் பண்ணதுல இருந்து இப்பவே நம்ம we have seen ஒரு பயங்கரமான growth பார்த்திருக்கோம் Google ரிவ்யூஸ்லயே So ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் பேஷண்ட்ஸ் வராங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இது நியூ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, எக்ஸிஸ்டிங் ஹாஸ்பிட்டல்ஸ்க்குமே இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யாருமே நம்ம கூகுள் ரிவ்யூஸ் கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு we can't afford that anymore. ஸோ ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. அதர்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சாட்ல கேட்கலாம். ஸோ லிட்டில் பிட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மை செல்ஃப். ஐ எம் டாக்டர் பிரதீப் குமார். நான் ஒரு பீடியாட்ரிஷியன். ஆக்சுவலா இந்த சோஷியல் மீடியா ஒர்க் ஷாப்பை 2-3 years பேக் லான்ச் பண்ணும்போது we have already trained 150 ஹாஸ்பிட்டல்ஸ். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரிப்பீட் ஆடியன்சஸ் தான். ஸோ ரொம்ப பேசிக்ஸ் இதுல இருக்காது, கொஞ்சம் கூட டெக்னிக்கலா இன்னைக்கு நம்ம போக போறோம். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சாட் இதுல நீங்க போட்டுக்கோங்க. எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். யாரும் நடுவில் இன்டரப்ட் பண்ண வேண்டாம். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னா, உங்களோட கூகுள் ரிவ்யூ பேஜோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கண்டிப்பா இருக்கணும். ஸோ எந்த ப்ரொஃபைல்ல நம்ம ரிப்ளை பண்றோமோ அந்த ப்ரொஃபைலோட கூகுள் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க மேனேஜர் ஆர் ஸ்டாஃபை இன்னைக்கு இந்த செஷன் அட்டன் பண்ண சொல்லுங்க. அந்த லிங்கை அவங்க கிட்ட ஷேர் பண்ணி தே கேன் ஆல்சோ ஜாயின். அண்ட் ரெண்டாவது ஒரு போன்ல நம்ம வாட்ச் பண்றோம்னா ஒரு லேப்டாப் இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ அதை நமக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கொஞ்சம் பிளகின்ஸ் எல்லாம் தேவை. அதுக்கு ஒரு லேப்டாப் இருந்தா பெட்டரா இருக்கும். அந்த லேப்டாப்ல குரோம் ப்ரௌசர் இன்ஸ்டால் ஆயிருந்தா இன்னும் பெட்டர். சாட் ஜிபிடி அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்துச்சுனாலும் இட் வில் பி ஈஸியர். ஸோ இது இல்லைனாலும் யூ டோன்ட் ஹாவ் டு வரி. இன்னைக்கு இதை அட்டென்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே யூ கேன் ஆஸ்க். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஐ வில் ஷேர் த லிங்க் ஆஃப் டுடேஸ் ரெக்கார்டிங் ஆல்சோ. ஸோ இந்த விஷயங்கள் உங்க கையில இல்லை அப்படின்னாலும் யூ டோன்ட் ஹாவ் டு வரி டுடே. ஸோ கூகுள் ரிவ்யூஸோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ரிவ்யூஸை பார்த்து பேஷண்ட் வரது மட்டும் இல்லாம நம்மளோட எக்ஸிஸ்டிங் பிராண்டை இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்குமே இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேட்ஜெட்டா இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, ரிவ்யூஸ் பேஜ்ல இருந்தே நம்மளால அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ண முடியும், வாட்ஸ்அப்க்கு லிங்க் பண்ண முடியும். அண்ட் ஒரு கண்டினியூஸான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம பேஷண்ட்ஸ் கூட ஏற்படுத்திக்கிறதுக்கும் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம சண்டே தான் நிறைய பேர் மென் ஆக்சுவலி ஹேர் கட்டுக்கு போவாங்க. இப்போ கூகுள் ரிவ்யூஸ் பார்த்து தான் நம்ம எல்லாமே பண்றோங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நம்ம சென்னையில இருக்கோம்னு வச்சுக்கோ, இன்னைக்கு சண்டே நமக்கு ஹேர் கட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம கூகுள் பண்ணி பாக்குறோம். ஸோ கூகுள் பண்ணும்போது ஒரு ஹேர் கட் சலூன் இன் சென்னை அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல பவுன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சலூன் வருது, அடையாறுல இருக்கு. ஸோ அது அவங்களோட ப்ரொஃபைல பாருங்க, 1600 ரிவ்யூஸ் வச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட இதுல எல்லாத்துலயுமே வீடியோஸ் இருக்கு, போட்டோஸ் இருக்கு, அவங்க கஸ்டமர் கிட்ட எப்படி அந்த ஹேர் கட் பண்றாங்க, அந்த ப்ரொசீஜர்ஸோட இது எல்லாமே வீடியோஸா போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வருது. அதர் எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ரொஃபைல் காட்டுறவங்களுக்கு இதுவும் ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸிங் பிளேஸ் தான். இது தாம்பரத்துல இருக்கு ஆக்சுவலா. ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஷார்ப் சலூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ஒரு 4 ரிவ்யூ தான் வச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட போட்டோஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் ஒண்ணுமே இல்லை அதுல. இம்ப்ரெசிவா அதுல சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. சும்மா ஒரு கூகுள் ஒரு 360 டிகிரி லொகேஷனோட ஒரு தாத்தா உட்கார்ந்துருக்காரு. ஸோ நம்ம ஹேர் கட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எந்த சலூனுக்கு நம்ம எல்லாருமே போவோம்,
நீங்க வந்து அந்த ஜஸ்ட் ஒரு இன்டராக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக சாட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து தூங்காம இருக்கீங்களான்னு செக் பண்றதுக்காக தான் இந்த இது. ஸோ நீங்க வந்து முடி வெட்டுறதுக்கு வந்து சண்டே போறீங்க அப்படின்னா பவுன்ஸ் சலூன் போவீங்களா இல்ல இந்த ஷார்ப் சலூன் போவீங்களா? உங்களோட கமெண்ட்ஸை வந்து சாட்ல போடுங்க. சும்மா ஒரு என்கேஜிங்கா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ எல்லாருமே என்ன போட்டிருக்காங்க? 2 பேர் தான் போட்டிருக்காங்க. மற்றவங்க யாருமே வந்து ஓகே குட். ஸோ எல்லாருமே வந்து யூ கேன் டைப் ஸோ தட் வி கீப் திஸ் இன்ட்ரெஸ்டிங். நான் பாட்டுக்கு பேசிட்டே போனேன்னா சண்டே வேற எல்லாருமே வந்து ஹெவியா ஒரு நான்வெஜ் மீல் சாப்பிட்டு தான் வந்திருப்போம். தூங்கிடுவோம் நம்ம. ஸோ நீங்களும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். நீங்களும் வந்து முடிச்சிட்டு இருக்கீங்களான்னு செக் பண்றதுக்காக அப்பப்போ நான் ஒரு கமெண்ட்ஸ் கேட்பேன். ஸோ நீங்க வந்து ஷேர் பண்ணணும். 4 பேர் தானே நீங்க டைப் பண்ணியிருக்கீங்க. மற்றவங்க எல்லாம் டைப் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ எல்லாருமே வந்து பவுன்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி பவர் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் இல்லாம ஒரு ஹேர் கட்டுங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து இப்போ மார்க்கெட்டிங் ஐ மீன் கூகுள் ரிவ்யூஸ் பார்த்து தான் எல்லா விஷயமும் நம்ம பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட கூகுள் ப்ரொஃபைல், ஹாஸ்பிட்டலோட ப்ரொஃபைல் வந்து ஆப்டிமைஸ்டா இருக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோட ஒரு குட்டி ஸ்டோரி நான் சொல்றேன். 2010ல வந்து நான் இங்க பிஜி முடிச்சுட்டு நான் வந்து என்னோட ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்றேன். ஸோ அப்போ நான் வந்து பீடியாட்ரிஷியன் ஆக்சுவலா. எனக்கு பெருசா பேஷன்ஸ் அந்த டைம் வரவே இல்லை. ஸோ ஐஎம்ஏல நான் வந்து ரொம்பவே ஆக்டிவா இருந்தனால நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் பீடியாட்ரிக் பேஷன்ட்ஸ்னு ஃப்ரீ கேம்ப்ஸ் நிறைய பண்ணோம். அண்ட் நான் ஸ்கூல்ஸ்ல போய் நிறைய பேசுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இன்டராக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லாம் ரேடியோல கூட போய் நிறைய பேசி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரியான இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகி எனக்கு பேஷன்ஸ் வரும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவல் ரியாலிட்டி வந்து அப்படி இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் பேஷன்ஸ் வந்து என்னை வந்து ஜஸ்ட் வந்து உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருந்தாங்க. எனக்கு பெருசா வந்து ஓபி வரவே இல்லை. அப்போ ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ரீதிங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துட்டே இருந்தது. ஒரு 2 இயர்ஸ் இப்படியே போச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் ஷீஸ் அ கைனகாலஜிஸ்ட். ஷீ ஜாயின் மீ ஆஃப்டர் ஹர் பிஜி. அவங்களுக்கும் வந்து நம்ம ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறனால வந்து வி ஹேட் டு டூ சம்திங். ஸோ நிறைய வந்து வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் வந்து வி ட்ரை டு புட் இட் இன். அந்த காலத்துல சோஷியல் மீடியா கிடையாது. ஸோ வி ட்ரை டு போஸ்ட் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் டிவி ஆட்ஸ், பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தோம். நியூஸ் பேப்பருக்குள்ள வந்து நிறைய வந்து இன்சர்ட்ஸ் போட்டு வி ட்ரைட். தென் நியூஸ் பேப்பர்லயே ஆட்ஸ் கொடுத்தோம். அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோர்டிங்ஸ், ஊரு ஃபுல்லா தெரு தெருவா ஹோர்டிங்ஸ் வச்சோம். பட் ஆக்சுவலா வந்து நன் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஒர்க். எதுனாலையும் வந்து பெருசா வந்து பேஷன்ஸ் வரவே இல்லை. தென் அவங்க வந்து ரொம்ப சோஷியல் மீடியா சேவிங்கிறனால அவங்க வந்து ஃபேஸ்புக்ல இன்ஸ்டால வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அவங்க வந்து மத்த இந்த மாதிரி ஐவிஎஃப் சென்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தும் போது she started noticing that others are posting videos and reels and அதுல வந்து அவங்க she started posting reels. So when our IVF center started, we started posting reels. அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு ரீச் இருந்தது. ஸோ அந்த ரீச்சை பார்த்துட்டு நாமளும் இதை ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நானும் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வாழைப்பழத்தை வச்சு டெக்ஸ்ட் இது பாட்டுறது இதெல்லாம் வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இதுவுமே வந்து எனக்கு ஒரு ஸோ ஸோ இந்த மாதிரியா தான் ஆயிடுச்சு என்னோட இதுவுமே. பட் அதுல வந்து இம்பாக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ டோட்டல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து எங்களோட கீத் ஐவிஎஃப் சென்டர் வந்து 1/3 ஆஃப் கேசஸ் வால்யூம் வந்து ஐவிஎஃப்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் என்னோட ஓபியுமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ், நான் என்னென்ன லேர்ன் பண்ணேன், எனக்கு இருந்த ஹிண்ட்ரன்சஸ் அதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ என்னோட ப்ராமிஸ் வந்து இன்னைக்கு இந்த செஷன் அண்ட் கம்ப்ளீட்டா நீங்க இந்த 4 செஷன்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் 1 மந்த்ல வந்து ஒரு 100 பேஷன்ஸ் வந்து லீட்ஸா வந்து கண்டிப்பா கிடைப்பாங்க. அண்ட் இதுக்கு நம்ம செலவழிக்க போறதுன்னு பாத்தீங்கன்னா இட் won't be that much. பைசாவே செலவழிக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. டெஃபினட்டா கொஞ்சம் மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். பட் லிமிடெட் மணி ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ வித் தட் பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் நம்ம வந்து இன்னைக்கு அந்த டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ கூகுள் ரிவ்யூஸ்க்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைல் இல்லாதவங்க வந்து யாருமே இருக்க முடியாது. இதுல வந்து ஒரு சின்ன ஒரு புது ப்ரொஃபைல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய 2 விஷயங்கள், பிசினஸ் நேம் அண்ட் பிசினஸ் கேட்டகரி. ஸோ பிசினஸ் நேம் அண்ட் பிசினஸ் கேட்டகரி இது ரெண்டுமே வந்து நம்ம ஆப்டிமைஸ்டா இருக்கணும். இப்போ நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நேம் வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாமலே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்ம ஆப்டிமைஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து சாட் ஜிபிடியோட ஹெல்ப்பை யூஸ் பண்ண போறோம்.
அண்ட் இதுல வந்து ஒரு கூகுள் ப்ரொஃபைல்ல வந்து இம்பார்ட்டன்டான ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கேட்டகரி, அவங்க என்ன கேட்டகரியில வந்து அவங்களோட அந்த ப்ரொஃபைல் இருக்கு, அண்ட் கீவேர்ட்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் இன் நாமக்கலா இருக்கலாம், இல்ல பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் புதுக்கோட்டையா இருக்கலாம். இதெல்லாமே வந்து கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ரொஃபைல்ல இருக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரிவ்யூஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தான், பட் நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப வந்து அதுக்கு இப்போ வந்து கூகுள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இல்ல. ரிவ்யூஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், தே ஆர் ஒன் ஆஃப் த ரேங்கிங் ஃபேக்டர்ஸ். ஆனா அந்த நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ் மட்டும்தான் வச்சு ஒரு ப்ரொஃபைல் வந்து ரேங்க் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அண்ட் ஒரே மாதிரியான ரிவ்யூஸ் இல்லாம ஒரு மல்டிபிள் டைவர்ஸான ஒரு ரிவ்யூஸா இருந்துச்சுன்னா கூகுள் வந்து அதுக்கு இன்னும் வேல்யூ கொடுக்குது. தென் இப்போ புதுசா வந்து சைட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சைட்டேஷன்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் டயல், அடுத்து நம்மளோட லோக்கலா இருக்கக்கூடிய குவிக்கர், OLX மாதிரி, லைப்ரேட், இது மாதிரி மெடிக்கல் வெப்சைட்ஸ், பிராக்டோ, இதுல எல்லாம் நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கா அப்படின்னு வந்து பாக்குறாங்க. அண்ட் அந்த கிளிக் டு ரீட்டைன் ரேட் அப்படின்னா அந்த ப்ரொஃபைலை பார்த்துட்டு அந்த பீப்புள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் போடுறாங்களா, இல்ல நம்ம சென்டருக்கு விசிட் பண்றாங்களா அப்படிங்கிற அந்த ஃபாலோ அப் இதை வச்சு நம்மளோட ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் எக்ஸிஸ்டிங் ரிவ்யூஸ்க்கு வந்து இப்போ நம்ம வந்து லைக் பண்ற முடியும், இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா, ஹார்ட், ஒரு வணக்கம், ஒரு ஃபயர், இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுக்க முடியும் நம்மளோட ரிவ்யூஸ்க்கு. ஸோ இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்க்கும் இப்போ வந்து கூகுள் வந்து வெயிட்டேஜ் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் தான் நம்மளை வந்து ஒருத்தங்க சர்ச் பண்ணும்போது நம்ம ப்ரொஃபைல் வந்து டாப்ல வர்றதுக்கு வந்து அது ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. ஸோ நம்ம வந்து ப்ரொஃபைல் நேம் ஆப்டிமைசேஷன் பத்தி பார்ப்போம். நான் ஒரு எக்ஸாம்பிளா நம்மளோட இன்னைக்கு அட்டென்ட் பண்றாங்களான்னு தெரியல, சக்தி ஸ்கின் கேர், அவங்க வந்து ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட். ஸோ அவங்களோட அந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வந்து எல்லாருக்குமே வந்து அப்ளை ஆகும். ஸோ அவங்க வந்து ஷீஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் பேஸ்ட் இன் நாமக்கல், சக்தி ஸ்கின் கேர்ன்னு சொல்லி இருக்கு. ஸோ அவங்களோட அந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டூல் வந்து கூகுள் கீவேர்ட் பிளானர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்க வந்து டைப் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். அது கூகுள் கீவேர்ட் பிளானர் அப்படின்னு போட்டீங்கன்னா அது வந்து கிடைக்கும். ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் கூகுள் ஆட்ஸோட ஒரு ஒரு டூல். அது நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல்ல லாகின் பண்ணும்போது அது ஆக்சஸ்க்கு வந்துடும். ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி நம்மளோட கீவேர்ட்ஸ் என்ன, இதுல இந்த செக்ஷன்ல வந்து டூல்ஸ்ல போயிட்டு இங்க கீவேர்ட் பிளானர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இதுல நம்மளால கீவேர்ட்ஸ் அப்படி நம்ம வந்து போட்டு நம்மளோட ரேங்கிங் கீவேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து ஸ்கின் கேர் இன் நாமக்கல். ஸோ ஸ்கின் கேர் நாமக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல டைப் பண்றோம். டைப் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கூகுள்ல வந்து மக்கள் என்ன தேடுறாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து காட்டும். இதுல ஆக்சுவலா வந்து ஸ்கின் கேர் நாமக்கல்னு போடும் போது பெருசா வந்து ரிசல்ட்ஸ் இல்ல. இதுல வந்து சஜஷன்ஸ் வரும். இந்த ப்ராடன் யுவர் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டே வந்து சஜஷன்ஸ் இருக்கும். ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் நாமக்கல் அப்படின்னு வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு இதுக்குமே வந்து இதுக்குமே பெரிய ரிசல்ட்ஸ் இல்லை. பட் நம்ம இதை வந்து நம்மளோட ரீஜனுக்கு வந்து பெருசா ரிசல்ட்ஸ் இல்லைன்னா நம்ம சென்னை இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு சிட்டியோட டீடைல்ஸ் போட்டு நம்ம ஒரு கம்பேரிசன் போட்டு பார்க்கலாம். ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் இன் பெங்களூர்னு போட்டீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் சர்ச்சஸ். இதுல வந்து நமக்கு வந்து சர்ச் வால்யூம் கூட வந்து நமக்கு தெரியும். மந்த்லி சர்ச் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1000 மந்த்லி சர்ச்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டைனியா இருக்கு ஸ்கிரீன். பட் இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18,000 சர்ச்சஸ் வந்து ஹேப்பன் ஆயிட்டு இருக்கு. அதே வந்து பெஸ்ட் ஸ்கின் கேர் கிளினிக் இன் பெங்களூர், அதுக்கு பாத்தீங்கன்னா 1300 சர்ச்சஸ். ஸோ இதுல டாப் ரேங்கிங்கா இருக்கிற இந்த கீவேர்ட் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் நேம்ல இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட் பெங்களூர் நம்ம போட முடியாது, டெர்மட்டாலஜிஸ்ட் இன் நாமக்கல் அப்படின்னு போடலாம். இல்லைன்னா பெஸ்ட் ஸ்கின் கிளினிக் இன் நாமக்கல் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். இல்ல ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இன் நாமக்கல். ஸோ இதுல வந்து டாப் ரேங்க்ல இருக்கிற ஏதாவது ஒன்றை வந்து நம்மளோட நேமை வந்து ஆப்டிமைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் ப்ரொஃபைல் நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு எப்படி அந்த இதை எடிட் பண்றது அப்படின்னு நம்மளால வாட்ச் பண்ண முடியும். ஸோ ஐ எம் லாகிங் இன்டு மை ஓன் ப்ரொஃபைல். இது உங்க ப்ரொஃபைல்ல வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இது அட்மின் ஆக்சஸ் இருக்குன்னா நம்மளால எடிட் ப்ரொஃபைல்னு கொடுக்க முடியும். ஸோ எடிட் பண்ணிக்கோங்க. உங்களோட பிசினஸ் நேமை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற அந்த சக்தி ஸ்கின் கேரை வந்து நம்ம எடிட் பண்ணி சக்தி ஸ்கின் கேர் பெஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் இன் நாமக்கல் இல்ல பெஸ்ட் ஸ்கின் கேர் இன் நாமக்கல் இந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நேம் சேஞ்ச். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சிக்னல் கூகுளுக்கு கொடுக்கும் போது நம்மளோட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து ரேங்க் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது வந்து கேட்டகரிஸ். இதுல வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம நேம்க்கு கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டகரிஸ் அப்படின்னு தான் காட்டுது இல்லையா, பிசினஸ் கேட்டகரி. இப்போ நிறைய பேர் என்ன பண்றோம்னா நம்மளோட கேட்டகரியை வந்து சிங்கிள் கேட்டகரியா வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேடமோட ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர்னு மட்டும்தான் இருக்கு. பட் இப்படி நம்ம போடும் போது ஸ்கின் கேர்னு சர்ச் பண்றவங்க மட்டும்தான் வந்து நம்ம ப்ரொஃபைல வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் கூட நிறைய கேட்டகரிஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த சிக்னல்ஸ் வந்து கூகுளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட ப்ரொஃபைல வந்து ரேங்க் பண்றதுக்கு அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சிக்னலா இருக்கும். ஸோ நம்மளோட பிசினஸ் கேட்டகரி வந்து எப்படி நம்ம ஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃப்ரீ டூல் இருக்கு. அது பேர் வந்து கூகுள் மை பிசினஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஜிஎம்பி எவ்ரிவேர். நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு ஜிஎம்பி எனிவேர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும். ஸோ ஐம் ஆல்சோ ஷேரிங் தட் லிங்க் இன் த சாட் பாக்ஸ். யூ கேன் ஆல்சோ ட்ரை இட் அவுட் ரைட் நவ். இந்த இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி இது ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன். அப்படின்னா நம்மளோட லேப்டாப்ல வந்து குரோம் ப்ரௌசர் இருந்தா தான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டால் குரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வருது இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து குரோம்ல வந்து ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து எதை நீங்க சர்ச் பண்ணாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கின் கேர் இன் நாமக்கல், ஸ்கின் கேர் கிளினிக் இன் நாமக்கல்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற டாப் ரேங்கிங் ப்ரொஃபைல்ஸ் நமக்கு கூகுள்ல வரதுக்கு கீழே கீழே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெட்டா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது வந்திருக்கு. ஸோ யூஸ்வலா நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது இது வராது இல்லையா. ஸோ இதுல வந்து எக்ஸ்ட்ரா இந்த ரெட் இது வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ மேடமோடது வந்து இட் இஸ் ரேங்கிங் ஹை. பட் நம்ம ஸ்கின் கேர் இல்லாம நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு போட்டோம்னா வேற பீப்புள் தான் வருவாங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் நாமக்கல்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அவங்களோடதுல வந்து ஆக்சுவலா வந்து ஷஃபா ஸ்கின் கேர் அப்படிங்கிற அவங்க வந்து ஷி வாஸ் ரேங்கிங் ஆக்சுவலா ஹையர். ஸோ அவங்களோட கேட்டகரிஸ் வந்து நம்ம போய் பார்க்கலாம், அவங்க என்னென்ன கேட்டகரிஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். இதுலயே வந்து இந்த கேட்டகரி ஃபைண்டர்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆடிட் இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட காம்படிட்டர் வந்து என்ன கேட்டகரி வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அதுல தெரியும். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ஸ்கின் கேர் கிளினிக் ஷி ஹஸ் புட் டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட்ங்கிற இந்த கேட்டகரிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1.5 மில்லியன் சர்ச்சஸ் வந்து நடக்குது. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் பாருங்க, அவங்க வேற என்னென்ன போட்டிருக்காங்கன்னு. ஹேர் ரிமூவல் சர்வீஸ் போட்டிருக்காங்க, லேசர் ஹேர் ரிமூவல் சர்வீஸ் போட்டிருக்காங்க. ஸோ அகெயின் இந்த மாதிரி என்னன்னு சொல்றது அலர்ஜிஸ்ட்னு போட்டிருக்காங்க. அண்ட் டாக்டர் அப்படிங்கிற இதையும் வந்து அவங்க கேட்டகரியில போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதை வந்து இக்னோர் பண்ணிடுவோம், நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னவோ அதை மட்டும் தான் கேட்டகரியில போட்டிருப்போம். ஸோ அப்படி இல்லாம ஒரு ரிலேட்டட் கேட்டகரிஸும் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா பீப்புள் சர்ச்சிங் ஃபார் தோஸ் கேட்டகரிஸ்க்கும் நம்மளோட ப்ரொஃபைல் வந்து விசிபிளா இருக்கும். ஸோ அகெயின் நான் ரிப்பீட் பண்றேன், நம்மளோட பிசினஸ் நேம் வந்து ஆப்டிமைஸ்டா இருக்கணும். ஜஸ்ட் உங்களோட பிராண்ட் நேம் மட்டும் இல்லாம ஒரு டேக்லைனோட கூகுள் சர்ச் நடக்கக்கூடிய ஒரு கீவேர்டா இருந்துச்சுன்னா இட் வில் ஆல்வேஸ் பி பெட்டர். அண்ட் ரெண்டாவது நம்ம பார்த்த இந்த ஜிஎம்பி எனிவேர் அப்படிங்கிற இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளோட ரேங்கிங் ஐ மீன் கேட்டகரியை வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கிறது. நம்மளோட காம்படிட்டர்ஸ் என்ன கேட்டகரி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிக்கிட்டோம்னா சேம் கேட்டகரிஸ் வந்து நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி போடுவோம், நம்ம அதுக்கு என்ன வருது கேட்டகரிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி டீம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில இருக்காங்க. ஸோ தே ஆர் வாட்சிங் திஸ். இது அவங்களுக்கு வந்து தே ஆர் வெரி குட் ரிவ்யூஸ், 381 கூகுள் ரிவ்யூஸ் இருக்கு. ஸோ அவங்களோட கேட்டகரிஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம், என்னென்ன கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுலயே வந்து கேட்டகரி ஃபைண்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த டூல்லயே. நம்ம அதுல வந்து சாரி இது வந்து இப்போ ஃப்ரீ இதுல வந்து we can only see 30 or அந்த மாதிரி கொஞ்சம் தான் பார்க்க முடியும். நம்ம ஒரு பெய்டு இது எடுத்தோம் அப்படின்னு சொன்னா we can see more of that. ஸோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் புதுக்கோட்டைன்னு பார்க்கும்போது அவங்க கேட்டகரிஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ டீம் ஸ்பெஷாலிட்டியோட கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா தே புட் இட் அஸ்
கேக்குது. ஸோ அவங்க என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஆன் மினிட் இங்க ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஸோ அவங்களுக்கு வியூ பண்ண முடியல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதர் காம்படிட்டர்ஸ் பீவல் இருக்காங்க, ஸ்ரீ மீனாட்சி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லாமே வந்து தேவ் கேட்டகரிஸ். ஸோ அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதே கேட்டகரிஸை வந்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா இட் வில் பி பெட்டர். ஸோ ஐ வில் கம் பேக் டு திஸ் லேட்டர். கேட்டகரிஸ் இதை வந்து நம்ம இன்னொரு இதுலயும் நம்ம வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியும் நம்மளால ஃபைன் பண்ண முடியும். ஐ ஷோ தட் நவ். ஸோ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராம்ப்டை யூஸ் பண்ணியும் நம்மளால வந்து இதை வந்து அசஸ் பண்ண முடியும். இந்த டூல் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா இதுல வந்து ஒரு ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராம்ப்டை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அட் எண்ட் ஆஃப் த இதை நீங்க சாட் ஜிபிடியில என்டர் பண்ணீங்கன்னா அதுவே வந்து சஜஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இதுல வந்து என்னென்ன முக்கியம்னா ஆல்ரெடி கூகுள் பிசினஸ் நேம் அண்ட் கேட்டகரிக்கு வந்து வி ஆர் ஆஸ்கிங் ஃபார் சஜஷன்ஸ் நோ. ஸோ இந்த ப்ராம்ப்டை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஐ வில் புட் இட் இன் சாட் ஜிபிடி. லெட் அஸ் see what சாட் ஜிபிடி இஸ் giving us. அகைன் அந்த நாமக்கல் அந்த ஸ்கின் கேர் அவங்களுக்குள்ள அந்த இதை தான் நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். இதுல வந்து நேம்க்கு வந்து அது என்ன கொடுக்குது அப்படின்னா சக்தி ஸ்கின் கேர் பஸ் டெர்மட்டாலஜிஸ்ட் இன் நாமக்கல். கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்கின் கேர் கிளினிக், லேசர், ஹேர் ரிமூவல் சர்வீஸ், மெடிக்கல் ஸ்பாஸ் அந்த மாதிரி கொடுக்குது. ஸோ ஃபார் அ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்ம என்ன கொடுக்கலாம்? ஸோ ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஜெனரல் ஹாஸ்பிட்டல், எமர்ஜென்சி ரூம், மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல், ரேடியாலஜி, லெபரட்டரி, ஃபார்மசி. ஸோ இந்த மாதிரி அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இருக்குன்னா இந்த எல்லா கேட்டகரிஸுமே வந்து அந்த கேட்டகரிஸ்ல வந்து சூஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கோங்க. இப்படி என்ஷூர் பண்ணா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து ரேங்க் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து அந்த சர்ச்சஸ்ல வந்து வி கான்ட் ரேங்க். ஸோ நம்ம இந்த கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல் அந்த ஜிஎம்பி எனிவேர் டூலும் யூஸ் பண்ணலாம், நம்ம சாட் ஜிபிடியும் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து டவுட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஐ வில் கிளாரிஃபை தோஸ் டவுட்ஸ் இந்த வாட்ஸ்அப் குரூப். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டிஸ்கிரிப்ஷன். நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அகெயின் ஐ எம் ஷோயிங் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்மளோட இப்போ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க டீம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் டிஸ்கிரிப்ஷன். இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா டீம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் specializes in comprehensive medical care across various departments such as general surgery, gynecology, cardiology, emergency medicine, NICU, ensuring full spectrum hospital services. ஸோ நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் இதை யூஸ் பண்றது வந்து நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா whoever sees that அவங்க வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்க வர்றதுக்கு மட்டும் இல்லாம அண்ட் இது வந்து கூகுளுக்கு ஒரு சிக்னலாகவும் இருக்கும். நம்ம யூஸ் பண்ற டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். கூகுள் வில் ஹேவ் அன் ஐடியா. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரியான டெர்மினாலஜிக்கு சர்ச் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்மளோட ஹாஸ்பிட்டல் வந்து ஃபர்ஸ்ட்ல வரும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இப்ப அகெயின் வில் பி யூசிங் ஒரு சாட் ஜிபிடி தான் இங்க. இதுல வந்து கீவேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் புதுக்கோட்டை போடலாம். ஸோ அவங்க வந்து இப்போ அந்த மாதிரியான ஒரு இது யூஸ் பண்ணல. ஸோ பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்ட் போட முடியும். அடுத்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜெனரல் சர்ஜரி ஹாஸ்பிட்டல், கைனகாலஜி ஹாஸ்பிட்டல், எமர்ஜென்சி மெடிசன் ஹாஸ்பிட்டல், 24/7 எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல், காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் கேர் சர்வீசஸ், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க யூஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்து ஒரு ப்ராம்ப்ட் இருக்கு. இந்த ப்ராம்ப்டையும் நான் வந்து இப்போ ஷேர் பண்றேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் தேர் பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல். இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும். நம்மளோட பிசினஸ்க்கு வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராம்ப்டை நம்ம வந்து சாட் ஜிபிடியில வந்து போடுவோம். சாட் ஜிபிடி வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன் சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம்.
ஸோ இதுல என்னன்னா கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் மை பிராண்ட் டீம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டீடைல்ஸ் கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் டீடைல்ஸ் வந்து கொடுத்தாதான் சாட் ஜிபிடி வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த ரிசல்ட்ஸை. ஸோ அதே இதுதான் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் அப்படியே கொடுத்துருக்கேன், அவங்களோட என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ். ஸோ இதுல when you write the description please add keywords. பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் புதுக்கோட்டைன்னு ஒரு கீவேர்டு ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். எமர்ஜென்சி மெடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். அதை வந்து சிம்பிளான ஒரு டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து என்ன பண்ணுதுன்னா அது வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல வந்து கொடுக்குது. எனி ஆஃப் திஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்சுவலா இதை வந்து இன்னுமே வந்து நம்ம பிக்கராகவும் நம்ம போடலாம். இப்போ இதுல வந்து அது கொடுத்துருக்கிற அந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா டெலிவரிங் குவாலிட்டி ஹெல்த் கேர் அகேன்ஸ்ட் அக்ராஸ் மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டிஸ். It is considered as the best hospital in Pudukkottai and a reliable emergency medicine hospital. So people who are searching for best hospital in Pudukkottai, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனால கூகுள் வந்து சிக்னல் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் காட்டும். அண்ட் அகெயின் whoever wants to go to a hospital for an emergency, அவங்களுக்குமே வந்து இதை நம்ம டிஸ்கிரிப்ஷனா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இது அவங்களுக்கு அந்த சர்ச் பண்ணும்போது இந்த ப்ரொஃபைல் வந்து டாப்ல வரும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி எடிட் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம இப்போ வந்து 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். நம்ம கூகுள் ப்ரொஃபைலோட நேம் அது ஃபர்ஸ்ட் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், அதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் நம்ம பார்த்துருக்கோம். பிளெயினா இல்லாம லைக் என்ன நம்மளோட ஸ்பெஷாலிட்டி, இப்போ சக்தி ஸ்கின் கேர் அப்படின்னு மட்டும் இல்லாம அதுல ஒரு டேக்லைன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு பெஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் இன் நாமக்கல், பெஸ்ட் ஸ்கின் கேர், அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேக்லைன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கேட்டகரிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நிறைய பேர் ரியலைஸ் பண்றது இல்ல. இந்த கேட்டகரிஸ் வந்து நம்ம ஆடிட் பண்றதுக்கு நம்மளோட காம்படிட்டர் நம்மளை விட பெட்டரா வந்து ரேங்க்ல இருக்கிறவங்களோட கேட்டகரிஸை வந்து நீங்க பார்க்கும் போது நம்மளுக்கு நிறைய வந்து அதுல இருந்து க்ளூஸ் கிடைக்கும். ஸோ சேம் கேட்டகரிஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த டூல் வந்து ஃப்ரீ கிடையாது, இதுல 3 சர்ச்சஸ் தான் ஒன் டே பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் வந்து நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி வேற கேட்டகரிஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஃபுல்லாவுமே வந்து நம்ம கீவேர்ட்ஸ் நிறைய வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் யுவர் பிளேஸ், பெஸ்ட் டாக்டர் இன் யுவர் பிளேஸ், பெஸ்ட் பீடியாட்ரிஷியன் இன் யுவர் பிளேஸ், அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து உங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும் போதே வந்து நம்மளால ரேங்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஹையா இருக்கும். ஸோ இப்போ என்னோட சஜஷன் ஃபார் டீம், உங்களோட டீம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து நீங்க அந்த 2 கீவேர்ட்ஸை வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்கலாம். பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் புதுக்கோட்டை போடலாம். அண்ட் அகெயின் நீங்க வந்து எமர்ஜென்சி மெடிசன் அந்த இது ஃபெசிலிட்டிஸ் ஆஃபர் பண்றீங்க அப்படின்னா எமர்ஜென்சி மெடிசன்ங்கிற வேர்டையும் உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் இப்போ நம்ம திரும்ப வந்து நம்ம ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பேசிக்ஸ் பார்க்க போறோம். நம்ம இது எல்லாரோட ப்ரொஃபைல்லையுமே வந்து இருக்குது. பட் ஸ்டில் ஃபார் தோஸ் ஹூ ஜாயின்ட் நியூ, அவங்க வந்து இதை பண்ணாம விட்டுருந்தீங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் ஒரு ரிமைண்டரா எடுத்துக்கோங்க. உங்களோட மேப் வந்து அக்யூரேட்டா இருக்கணும், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. அதுல வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இருக்கக்கூடாது, கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு லோகோ, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோகோ இல்லாதவங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல் போட்டோவை வந்து நீங்க தாராளமா வச்சுக்கலாம். நீங்க ஒரு பீடியாட்ரிஷனா இருக்கீங்க, ஒரு ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க, ஒரு டெர்மட்டாலஜிஸ்டா இருக்கீங்கன்னா லோகோ இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க உங்களோட ப்ரொஃபைல் போட்டோவை வந்து அந்த லோகோல வந்து வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட கவர் போட்டோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன சர்ச் பண்ணும் போதும் நம்மளோட கவர் போட்டோ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்னோட இதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கீத் கிட்ஸ் கிளினிக் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து என்னோட கவர் போட்டோ, இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இதுல வரும். ஸோ நம்மளோட ஒரு கவர் போட்டோ வந்து நீட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோஸ் இருக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பிளே ஆகும் நம்மளோட அந்த ப்ரொஃபைல்ல. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். நம்ம ப்ரொஃபைல் வந்து மற்றவங்க ப்ரொஃபைல்ல இருந்து கொஞ்சம் வந்து ஒரு நோட்டிசபிளா இருக்கிறதுக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து ஒரு சின்ன ஒரு எம்பசிஸ் கொடுக்கும். ஸோ உங்க ப்ரொஃபைல் போட்டோல வந்து ஒரு வீடியோவா இருந்துச்சுனாலும் அது வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் இதோட அந்த டைமென்ஷன்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் அதையும் வந்து நீங்க அது வாட்ஸ்அப் குரூப்லயே நான் ஷேர் பண்றேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும், அந்த ப்ரொஃபைல் போட்டோவோட டைமென்ஷன்ஸ். அகெயின் ஸோ நம்மளோட கவர் போட்டோ வந்து ஆக்சுவலா 1024x576 இருக்கணும். இந்த டைமென்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். அண்ட் ஒரு ப்ரொஃபைல் போட்டோ நீங்க லோகோ வச்சிருக்கலாம். ஆர் பெட்டர் டு ஹேவ் ஒரு மெயின் டாக்டரோட ஒரு ப்ரொஃபைல் போட்டோவை வச்சிருந்தீங்கன்னா அது வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். நீங்க வந்து ஸ்மால் கிளினிக்கா இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்க வச்சிருக்கலாம். ஸோ ப்ரொஃபைல் போட்டோவோட டைமென்ஷன்ஸ் வந்து ஐ வில் ஷேர் இட் யூ இந்த வாட்ஸ்அப் குரூப்.
ப்ரொஃபைல் போட்டோல வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டலோட எக்ஸ்டீரியர் வைக்கலாம், ரிசப்ஷன் ஏரியா வைக்கலாம், அந்த மாதிரி கூட நம்மளால வைக்க முடியும். ஸோ தட் இஸ் லெஃப்ட் அப் டு யூ. அண்ட் இம்பார்ட்டண்டா வந்து போட்டோஸ் நிறைய ஷேர் பண்ணுங்க. இப்போ எல்லாருமே வந்து போட்டோஸ் ஷேர் பண்ணிருக்கீங்க. அது வந்து வாரத்துக்கு வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 போட்டோஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணணும். இப்போ சார் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சென்டர் ஃபார் விஷன் அவங்களோட இது பார்ப்போம். தே ஹவ் டன் அ வெரி குட் ஜாப். அவங்களோட அந்த அப்டேட்ஸ்ல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய போட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து 2 இருக்கு. ஒன்னு அப்டேட்ஸ் இருக்கு, இன்னொன்னு போட்டோஸ் இருக்கு. ஸோ அவங்களோட போட்டோஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் டூயிங் எ வெரி குட் ஜாப். இதுல வந்து ஒரு பிராண்டிங்கும் போட்டு வச்சிருக்காங்க அவங்க. இங்க டாப்ல வந்து சென்டர் ஃபார் விஷன் அண்ட் ஐ சர்ஜரின்னு எல்லாத்துலயுமே வருது. ஸோ தே ஆர் டூயிங் எ வெரி குட் ஜாப். அவங்களோட போட்டோஸ் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் இருக்கு, அவங்க கிளாஸஸ் வச்சிருக்கிறது இருக்கு, டாக்டரோட போட்டோஸ் இருக்கு, சார் பேசுறது இருக்கு. ஸோ இதுல வந்து நிறைய நம்ம டாக்டர்ஸை வந்து எம்பசைஸ் பண்ற மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும். டாக்டர் வந்து பேஷண்ட் பாக்குற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இன்னும் வந்து எம்பசைஸ் கொடுக்குது. அண்ட் போட்டோஸ்ல வந்து நம்ம ஸ்டாக் இமேஜஸ் யூஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. லைக் வந்து ஒரு கண்ணோட ஒரு போட்டோ நெட்ல இருந்து எடுத்து போடுறது அந்த மாதிரி இல்லாம வந்து ரியல் போட்டோஸா இருந்துச்சு அப்படின்னா கூகுள் வந்து அதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டோஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க உங்களோட ப்ரொஃபைல்ல. டைமிங்ஸ் அகைன் வந்து இந்த டைமிங்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலா இருந்தீங்கன்னா ஓப்பன் ஃபார் 24 hours போடுங்க. மற்ற மாதிரி உங்களோட டைமிங்ஸ் வந்து அக்யூரேட்டா இருக்க மாதிரி பாருங்க. ஏன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு பேஷண்ட் வராங்கன்னா நம்மளோட டைமிங் 8 o'clock அப்படின்னா அவங்க 7:35 கிளம்புறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வரும்னா திஸ் ஹாஸ்பிட்டல் பி க்ளோஸ் பை த டைம் யூ கோ அண்ட் ரீச் வரும். ஸோ உங்க டைமிங்ஸ் வந்து அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை அப்டேட் பண்ணுங்க. நீங்க லீவ் எடுத்துட்டு வெக்கேஷன் போறீங்க அப்படின்னா அதை அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா பேஷண்ட் விசிட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம டாக்டர் இல்லைன்னு சொன்னா அங்க வந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமிங்ஸ் வந்து அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் வெரிஃபை பண்ணாத ஒரு ப்ரொஃபைல் இருக்குன்னா கண்டிப்பா வந்து அதை வெரிஃபை பண்ணணும். ஸோ எல்லா ப்ரொஃபைலும் ஃபில் ஆகி அன்வெரிஃபைடா இருந்துச்சுன்னா நம்மளால ரிப்ளை பண்ண முடியாது. அதுக்கு வந்து கூகுள் வந்து ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. நம்மளோட ஒரு வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து நம்ம சப்மிட் பண்ண முடியும், ஃபோன் நம்பர் மூலமா சப்மிட் பண்ண முடியும், இல்ல போஸ்ட்ல கூட வந்து நம்ம ஒரு போஸ்டல் இது மாதிரி அவங்க அனுப்பி அந்த கோடை என்டர் பண்ணியும் சைன் பண்ண முடியும். ஸோ வெரிஃபை பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா ஐ வில் கவர் திஸ், இல்லாட்டி வில் ஜஸ்ட் ஸ்விட்ச். ஸோ சாட்ல வந்து உங்களோட ப்ரொஃபைல் இன்னும் வெரிஃபை ஆகல, உங்களால வந்து ரிப்ளை பண்ண முடியலன்னா மீன் சொல்லி அதுல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி யாருக்குமே இல்ல எல்லாரோட ப்ரொஃபைலும் வெரிஃபைட் தான் அப்படின்னா தென் வில் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இஸ் எனிபடி ஹியர் ஒரு அன்வெரிஃபைட் ப்ரொஃபைல் யாருக்காவது இருக்கா? எல்லாருனாலையும் ரிப்ளை பண்ண முடியுது இல்ல? எஸ், ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் இது. ஸோ இதுல வந்து ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஃபில் பண்ணாம வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீ பிரீத்தி ஹாஸ்பிட்டல் ஐ எம் கன்சிடரிங் தேர் எக்ஸாம்பிள். அவங்க ஈரோட்ல இருக்கிற ஒரு ஐ திங்க் தட் தேர் நியூராலஜிஸ்ட் இதுன்னு நினைக்கிறேன் அவங்களோட மெயின் இது. அவங்களோட ஒரு இதுல பாத்தீங்கன்னா தே ஹேவ் வெரி குட் ரிவ்யூஸ், 146 ரிவ்யூஸ் வச்சிருக்காங்க. பட் இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அவங்க ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு என்னன்னா, ப்ராடக்ட்ஸ்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அப்ளை ஆகாது. பட் ஸ்டில் வந்து என்ன அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஒரு போட்டோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் கிரியேட்டிவா திங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜையும் நம்ம ஃபில் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஆடடா நமக்கு வந்து ஒரு கூகுளுக்கு வந்து நம்ம கொடுக்குற சிக்னலுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட இது பாத்தீங்கன்னா நான் வந்து பீடியாட்ரிஷியன் தான். பட் என்னோட ப்ராடக்ட்ஸ் இதுல வந்து நான் என்ன அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுல என்னென்ன நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இயர் பியர்சிங் பண்ணுவேன், காது குத்துவேன் குழந்தைங்களுக்கு எல்லாமே. ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்டா நான் போட்டிருக்கேன். ஸோ இது என்ன சர்ச் பண்ணும்போது இந்த இமேஜ் வந்து ஆக்சுவலா வந்து விசிபிளா இருக்கும். இயர் பியர்சிங் சர்வீசஸ்னு போட்டு ஒரு போட்டோவோட வரும். அடுத்து சும்மா ஜென்ரலா நான் இருக்கிறது ஒரு சின்ன கிராமம் தான், ஒரு ரூரல் ஏரியா தான். ஸோ இங்க வந்து நான் வந்து சாரி ஸோ இங்க வந்து நான் வந்து ஃபீவர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். என்னோட கன்சல்டேஷன் ரெகுலர் கன்சல்டேஷன், ஏன்னா எனக்கு வரவங்க எல்லாருமே வந்து ஃபீவரோட தான் வருவாங்க. அடுத்து ஒரு வேக்சினேஷன் சார்ஜஸ் அப்படின்னு போட்டு வேக்சினேஷனுக்கும் நான் ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட்ல வந்து நம்மளால ஒரு டிஸ்கவுண்ட் போட முடிஞ்சா இட் வில் பி பெட்டர். ஸோ இப்போ என்னோட ரெகுலரான என்னோட ஓபி வந்து 250 இல்ல 300 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி போட முடியும். அதுல ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்னு சொல்லி போட முடியும். ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் போடலாம். ஸோ மைல்டு ஃபீவர் இருந்தா வி கிவ் தெம் அன் எவாலுவேஷன் இதெல்லாம் பண்ணலாம். கீழே ஒரு லிங்க் போடலாம். இதுல வந்து என்னோட வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணா போற மாதிரி நான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க் அதுல ஆட் பண்ண முடியும். இதுக்காகவே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட்
அண்ட் சர்வீசஸ் பேஜை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து அப்டேட் பண்ணணும். இது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு நியூராலஜிஸ்ட் ப்ரொஃபைலுக்கு என்ன வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அகைன் நம்ம சாட் ஜிபிடியில் போட்டோம்னா சாட் ஜிபிடியே நமக்கு வந்து ஹிண்ட்ஸ் கொடுக்கும். ஒரு நியூராலஜிஸ்ட் வந்து என்ன மாதிரியான சர்வீசஸ் கொடுக்க முடியும், அவங்க சாட் ஜிபிடியில் நம்ம போடுறோம் 10 இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ப்ரொஃபஷனல் கூகுள் ப்ராடக்ட்ஸ்னு போட்டோம்னா அது என்ன சஜஸ்ட் பண்ணுது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது நான் முன்னாடி போட்டு வச்சிருந்தது. இதுல வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 10 இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ப்ரொஃபஷனல் கூகுள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் கேன் பி யூஸ் ஃபார் ஜிஎம்பி ஆஃப் நியூராலஜிஸ்ட் ப்ரொஃபைல்னு போட்டிருக்கேன். ஸோ இதுல வந்து நீங்க உங்களோட ப்ரொஃபைல வந்து நீங்க போட்டுக்கலாம். நீங்க என்ன ஸ்பெஷாலிட்டி, ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட்னா ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரொஃபைல்னு போடுங்க, டெர்மட்டாலஜிஸ்ட்னா டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரொஃபைல்னு போடுங்க. அதுல என்ன ஷேர் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா மைக்ரைன் அண்ட் ஹெட்ஏக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு, எபிலெப்சி அண்ட் சீஷர் ட்ரீட்மெண்ட், ஸ்ட்ரோக் அண்ட் நியூரோ ரீஹேப், பீடியாட்ரிக் நியூராலஜி. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ப்ரிஃபரபிளி டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட் பாக்குற மாதிரி ஒரு இமேஜ் எடுந்தா அது பெட்டரா இருக்கும். மைக்ரைன் அண்ட் ஹெட்டேக்கு வந்து மேபி ஒரு பேஷண்ட் தலையை பிடிச்சிட்டு உட்கார்ற மாதிரி ஒரு இமேஜ் போடலாம். அண்ட் பார்க்கின்சன்ஸ்க்கு மேபி ஒரு வயசான ஒரு தாத்தா வந்து ஒரு வாக்கர் ஒரு ஸ்ட்ரோலர் வச்சுட்டு நடக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு அதுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் சார்ஜஸை வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிரியேட்டிவா திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹாஸ்பிட்டல் ப்ரொஃபைல்லையே வந்து நம்மளால வந்து ஒரு சர்வீசஸ் பேஜ் வந்து ஆட் பண்ண முடியும் நம்மளால. இது வந்து ஒரு ஆடட் வே ஆஃப் கூகுள்ல வந்து ஒரு இமேஜ் அண்ட் ஒரு லிங்க் ஆட் பண்றதுக்கு அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அது. ஸோ இது பண்ணாதவங்க நீங்க இனிமே இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அந்த ஆப்ஷனை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல்ல வந்து மெயின் இது இங்கே வருது இல்லையா, இதுல எடிட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னே இருக்கும். ஸோ இதுல போனோம் அப்படின்னா அது அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இதுல வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஆட் அ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்து நம்மளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க நியூராலஜிஸ்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், மைக்ரைன் அண்ட் ஹெடேக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி போடலாம். கேட்டகரி அவர் என்ன கேட்டகரி வந்து நம்மளா ஒரு கிரியேட் அ கேட்டகரின்னு கொடுத்துக்கலாம், கிரியேட் அ நியூ கேட்டகரின்னு கொடுத்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அந்த கேட்டகரிக்கு பேரு ட்ரீட்மெண்ட் அவைலபிள். அதோட பிரைஸ் உங்களோட கன்சல்டேஷன் 1000னா 1000 ருபீஸ் போடுங்க. டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறேன்னு நினைச்சீங்கன்னா 800ன்னு போடுங்க, அது வந்து டிஸ்கவுண்ட்னு காட்டும். ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு சின்ன இது, ஸோ ஹியர் வி ஆஃபர் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹெடேக் அந்த மாதிரி ஏதாவது இதையும் வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியும் கூகுள் ஐ மீன் சாட் ஜிபிடியில் போட்டு. இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனும் போட்டுட்டு ஒரு போட்டோ சூஸ் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா அது வந்து ஒரு ப்ராடக்டா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா யோசித்தீங்க அப்படின்னா நம்மளோட கூகுள் ப்ரொஃபைல்ல வந்து இன்னும் இமேஜஸ் ஆட் பண்றதுக்கு இந்த ஒரு காலம் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து கூகுள் வந்து விசிபிளா காட்டும். ஸோ இதை வச்சு நம்மளால ரேங்க் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐ திங்க் இதுல யாருக்காவது டவுட் இருக்கா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல? ஆக்சுவலா சர்வீசஸ் தான் நம்ம போடணும். ஆனா சர்வீசஸ் போனோம் அப்படின்னா நம்மளால இமேஜஸ் ஆட் பண்ண முடியாது. அதனால இப்படி ப்ராடக்ட்ஸ்ங்கிற அந்த ஒரு இதுல வந்து நான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும், ப்ராடக்ட்ஸும் இருக்கும் சர்வீசஸும் இருக்கும். ஸோ ப்ராடக்ட்ஸ்னு போட்டீங்கன்னா உங்களால ஒரு இமேஜும் ஆட் பண்ண முடியும், அது கீழே வந்து ஒரு லிங்க்கும் நம்மளோட வெப்சைட்டுக்கு ஆட் பண்ண முடியும். சர்வீசஸ்ல வந்து அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் நேம் மட்டும் தான் அதுல போட முடியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இதுல இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல யாருக்காவது டவுட் இருக்கு அப்படின்னா சாட்ல நீங்க வந்து எஸ் சார் ஷூர். இல்ல ப்ராடக்ட் சர்வீஸ் எங்க இருக்கு? ஆக்சுவலா எடிட் ப்ரொஃபைல் இருக்கு, அதுல வந்து இல்லையே எடிட் ப்ரொஃபைல்னு இருக்குல்லையே யுவர் பிசினஸ். இந்த இதுல லாகின் பண்ணி இருக்கிறது உங்களோட இதுல தான் லாகின் ஆயிருக்கீங்க. சோ என்னோட எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க சார், என்னோட வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம we will troubleshoot that later. ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே. சோ திரும்ப அகைன் உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் இருக்கு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா நீங்க வந்து ஈவன் லேட்டர் யூ கேன் ஜஸ்ட் பிங் மீ, எனக்கு பர்சனலாவும் அனுப்பலாம், இல்ல நீங்க குரூப்ல ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து அதிலே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இட் will be useful for others also. So we'll go to the next one. ஸோ அடுத்தது வந்து புக்கிங் அண்ட் அப்பாயின்மெண்ட். இது வந்து நிறைய பேர் வந்து அவேரா இருந்திருக்க மாட்டோம். மேபி ஃபியூ ஆஃப் வில் ஹேவ் அ லிங்க் டு த சாரி. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து புக்கிங்க்கு வந்து நம்மளோட வெப்சைட் போட்டிருப்போம். அதுல அதை விட ஒரு எஃபெக்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நான் இந்த ஒரு லிங்க் இருக்கு பாருங்க, create.wa.link அப்படின்னு இந்த ஒரு லிங்க்ல போனோம்னா நம்ம வாட்ஸ்அப்க்கு டைரக்டான ஒரு ஷார்ட்கட் கொடுக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே அவங்க வந்து நம்மளோட வாட்ஸ்அப் ஹாஸ்பிட்டலோட வாட்ஸ்அப்க்கு வந்து அந்த அவங்களோட என்கொயரி வர மாதிரி பண்ண முடியும்.
ஸோ ஐ எம் சஜஸ்டிங் தட் எவ்ரிபடி எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ நம்ம இதை பார்ப்போம் இப்போ. create.wa.link இதை ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன் என்னோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல. அதை அட்டன் பண்ணாதவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல எப்படி நம்ம ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுல கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து இதுல என்டர் பண்ணிக்க முடியும். ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பர், நாட் யர் பர்சனல் ஃபோன் நம்பர். அண்ட் ஒரு கஸ்டம் மெசேஜ் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு மேபி ஐ எம் அன் ஆப்தால்மாலஜிஸ்ட். எனக்கு வந்து ஐ செக்அப் பண்றதுக்காக வந்து ஒரு கிளைண்ட்ஸ் நிறைய வராங்கன்னா, ஸோ ஹாய், ஐ நீட் டு செக் மை ஐ சைட். இது நான் ரஃபா சொல்றேன், உங்களோட இது என்னன்னு போட்டுக்கலாம். ஸோ அவங்க கிளிக் பண்ணதும் இந்த மெசேஜ் வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டல் ப்ரொஃபைலுக்கு வரும். ப்ளீஸ் புக் மீ அன் அப்பாயின்மெண்ட் அட் சென்டர் ஃபார் விஷன் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அதை கிளிக் பண்ண உடனே நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரைட் சைட்ல வர மாதிரி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஹாய், ஐ நீட் டு கிளிக் மை ஐ சைட், ப்ளீஸ் புக் மீ அன் அப்பாயின்மெண்ட். இதை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் கீழே இருக்கு இல்லையா, கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இந்த ஷார்ட் கோட் வருது இல்லையா, இந்த கோடை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட அப்பாயின்மெண்ட் லிங்க். ஸோ எங்க போய் இதை நம்ம கிளிக் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் நம்பருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் போயிடும். ஸோ நம்ம ப்ரொஃபைல்ல வந்து போயிட்டு இதுல புக்கிங்ஸ்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம அந்த கோடை என்டர் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அந்த கோட் இதுவாயிரும். ஸோ யார் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் இதை வந்து வியூ பண்ணிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் நம்மளோட வாட்ஸ்அப்க்கு வந்து டைரக்டா ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க யார் வந்து புக்கிங்ஸை போய் கிளிக் பண்ணாலும் நம்மளோட ஹாஸ்பிட்டலோட வாட்ஸ்அப்க்கு டைரக்டா அந்த என்கொயரி வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் திஸ் பர்டிகுலர் சர்வீஸ், ஐ எம் லுக்கிங் ஃபார் அ டெர்மட்டாலஜிஸ்ட், புக் மீ அன் அப்பாயின்மெண்ட் டுமாரோ அட் திஸ் சக்தி ஸ்கின் கேர் அப்படின்னு போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃப்ரீ டூல். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் ஐ எம் ஷேரிங் திஸ் லிங்க் டு யூ ஆல். நம்ம குரூப்ஸ்லயுமே வந்து அட் த எண்ட் ஆஃப் த செஷன் எல்லா ரிசோர்ஸஸோட லிங்க் போடுவேன். அண்ட் உங்களுக்கு இந்த இதுவுமே உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்குமே வந்து இட் வில் பி அவைலபிள் டு யூ. ஹவு டு டிலீட் த ராங் லிங்க் அப்படின்னா ஜஸ்ட்ல அதே தான் சார், புக்கிங்ஸ்ல போயிட்டு நம்ம கீழே இருக்கு இல்லையா சார், இந்த எடிட்டை கொடுத்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். இந்த புக்கிங்ஸ் பேஜ்க்கு அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் கொடுத்து நம்ம வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். ஸோ அந்த புக்கிங்ஸ் போங்க, புக்கிங்ஸ்ல வந்து நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கன் கிளிக் பண்ணீங்கன்னா அதை அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். யூ கேன் ஆட் அதர் லிங்க்ஸ் ஆல்சோ. உங்களோட வெப்சைட்டோட இதையும் போடலாம், பட் மோர் எஃபெக்டிவ் வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் தான். ஸோ வாட்ஸ்அப் இஸ் த மெயின் சிஆர்எம் டூல் எல்லாருமே இப்போ யூஸ் பண்றது. நம்மளுமே வந்து ஃபைனல் இதுல அதை எப்படி இன்டிகிரேட் பண்றோம்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஹவு டு புக் அன் அப்பாயின்மெண்ட் யூசிங் திஸ் ஃப்ரீ டூல். ஸோ அடுத்தது ஆல்ரெடி அகெயின் ஐ ஹவ் டச்ட் ஆன் திஸ். இது வந்து ஒரு ஏஐ பேஸ்டு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு டூல். நிறைய பேர்னால வந்து ஒரு வெப்சைட்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்லை. ஆனுவலா வந்து நம்ம 10,000 rupees பே பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல நிறைய லீட்ஸ் வருதுன்னா அது வெல் அண்ட் குட். பட் ஒரு வெப்சைட் நம்ம இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியும் நமக்கு வந்து லீட்ஸே வரல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ வெப்சைட்டே வந்து இட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ அதோட பேர் வந்து அந்த வெப்சைட்டோட கிரியேட்டிவ் டூல் பேர் வந்து gamma.app. இதை நான் ஒரு டைம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அகைன் இன்னைக்கு அட்டென்ட் பண்றவங்களுக்காக நான் சொல்றேன். ஸோ இதுல gamma.appல போயிட்டு நம்ம கிரியேட் நியூன்னு போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் அதுக்கான ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தாலே போதும். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிடும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இப்போ ஒரு இது பார்க்கலாம், நியூ இது. ஸோ கிரியேட் அ ப்ராம்ப்ட் ஃபார் யூசிங் இன் ஏஐ. ஸோ இதுல நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்தாதான் வந்து அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க யாரு, நீங்க என்ன பண்றீங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஐ எம் டாக்டர் சோ அண்ட் சோ, உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஸோ என்னென்ன சர்வீசஸ் நீங்க கொடுக்குறீங்க, அண்ட் அந்த மாதிரி பேசிக்கான நம்மளோட ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாருமே வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அது ஜென்ரேட் பண்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மை ஸ்பெஷாலிட்டி இஸ் பீடியாட்ரிக்ஸ். நான் என்னென்ன பார்க்குறேன், ஐ சி 6 சில்ட்ரன், வேக்சின், நான் வந்து ஐ கிவ் வேக்சினேஷன்ஸ், அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராம்ப்ட். ஸோ இதுல நம்ம என்டர் பண்ணோம்னா அது ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணும், பெரிய ஒரு ப்ராம்ப்டா கொடுக்கும் அது. ஸோ இதை நீங்க காப்பி பண்ணி அதுல போட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஸோ இதுல எதுவுமே என்னோட டீட்டெயில்ஸ் இல்லை, இதுல ஆட் பண்ணிக்கலாம். மை வாட்ஸ்அப் நம்பர் இஸ் என்ன, அண்ட் என்னோட ப்ரொஃபைல், என்னோட கூகுள் ப்ரொஃபைல் என்ன, என்னோட யூடியூப் லிங்க் என்ன, அது எல்லாத்தையும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம அந்த லிங்க்ல ஆல்ரெடி நான் ஃபீட் பண்ணியிருக்கேன், உங்களதுல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இது என்னோட டீட்டெயில்ஸ் இது கிட்ட இருக்கு. உங்களோட பர்டிகுலர் சாட் ஜிபிடில நீங்க போட்டுக்கோங்க.
ஸோ இதுல ஐ எம் சோ அண்ட் சோ, நான் என்ன மாதிரி பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வேணும், இது என்னோட சர்வீசஸ், இது என்னோட கான்டாக்ட் லிங்க், இந்த மாதிரி போயிட்டு நம்ம அந்த இதுல பேஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னா இட் வில் ஜென்ரேட் அ வெப்சைட். One minute. ஸோ இதுல வந்து நம்மளால 3 வெப்சைட்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் நான் காட்டுறேன் நான். ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஸோ என்னோட டீடைல்ஸ் நான் ஃபீட் பண்ணும்போது இது வந்து இட் கேம் அப் வித் திஸ். என்னோட ஜஸ்ட் மினிட். ஸோ கீத் கிட்ஸ் கிளினிக். ஸோ அதுவே ஒரு H1 டேக், என்ன டேக் வேணுமோ எல்லாமே அது போட்டுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்குமே வந்து அது ஒரு ஆப்ஷனோட வந்துடும். ரியல் ஸ்டோரிஸ். இந்த இமேஜஸ் நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. இதே ஜென்ரேட்டடா இருக்கு, உங்களோட இமேஜஸ் இருக்குன்னா இதை நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே வாட்ஸ்அப் நம்பர், நம்மளோட மேப் லொகேஷன், நம்மளோட வேற வெப்சைட் இருக்குன்னா அது, இதுல நம்மளால யூடியூப் லிங்க்ஸ் கூட ஆட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆல்ரெடி யூடியூப்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட யூடியூப் லிங்க்ஸ் அதுல வந்து வீடியோஸா ஆட் பண்ணிக்கலாம். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணி அந்த லிங்கை கொடுத்தீங்கனாலே அது வந்துடும். அது நம்ம வீடியோஸோட அந்த லிங்கை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு அதுல நீங்க போட்டீங்க அப்படின்னாலே அதோட அந்த இது வரும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ டூலாவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பே பண்ண வேண்டாம். அப் டு 3 வெப்சைட்ஸ் நம்மளால இது மாதிரி கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இதை பப்ளிஷ் பண்ணதுக்கு பிறகு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை வந்து நம்ம காப்பி பண்ணி ஃப்ரீ வெப் இதை வந்து நம்ம இப்போ கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்ல வந்து நம்ம அதை ஒரு லிங்கா ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் இருக்கு அப்படின்னா நீங்க இதை பாதர் பண்ணிக்க வேண்டாம். பட் இல்லாதவங்க ஆர் ஒரு வெப்சைட் இருந்து அதுல லீட்ஸ் வரல, அதை வந்து நம்ம அதுல டைம் மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Gamma.app இதுல வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் ChatGPT பேஸ் பண்ணி நம்மளோட டீடைல்ஸ் போட்டோம் அப்படின்னா அது ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து அது அழகா ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணிடும். அதை நீங்க காப்பி பண்ணி உங்களோட அந்த கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்ல வந்து நம்மளோட எடிட் ப்ரொஃபைல்ல போயிட்டு வெப்சைட் இல்லை அப்படின்னு சொல்ல அந்த வெப்சைட் அந்த இதுல போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இங்க இருக்கு பாருங்க வெப்சைட் காலத்துல வந்து இதை வந்து நம்ம ஃப்ரீயா ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் வெப்சைட் இருக்கவங்க இதை பாதர் பண்ணிக்க வேண்டாம். வெப்சைட் இல்லாதவங்க இதை வந்து ஒரு லிங்கா இதுல போட்டுக்கலாம். அண்ட் இதுல நம்ம மேப்ஸ் எல்லாம் கூட எம்பெட் பண்ண முடியும். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம மேப் வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட எல்லா வெப்சைட்லயும் இருக்கணும். ஏன்னா அதை பார்த்து வர்றதுக்கு வந்து அதை இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதுல வந்து நம்ம எம்பெட் பண்றது, மேப் எம்பெட்டிங் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட் இது சொல்றேன். நம்மளோட மேப்பை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, கூகுள் மேப் ஐ மீன். ஸோ உங்களோட மேப்ல வந்து ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதுல வந்து எம்பெட் மேப் அப்படின்னு சொல்லி வரும். அகைன் நான் திரும்ப காட்டுறேன். நம்மளோட ப்ரொஃபைல்ல வந்து மேப்பை சூஸ் பண்ணிட்டு ஷேர்னு இருக்கு இல்லையா, அதுல வந்து எம்பெட் மேப் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த கோடை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். இது எங்க நம்ம போட்டாலும் நம்மளோட அந்த லொகேஷன் வந்து நம்ம வெப்சைட்ல எம்பெட் பண்ண முடியும். ஃபேஸ்புக்ல நம்ம போட்டோம்னாலும் அந்த லொகேஷன் ஷேர் ஆயிடும். ஸோ எம்பெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம ஒரு HTML கோட் மாதிரி அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்மளால. ஒரு இமேஜ் மாதிரி போட்டுக்கலாம். அந்த மேப்போட ஒரு சின்ன இமேஜை வந்து நம்ம போட்டுக்கலாம் இதுல. இதை போட்டு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து அதை போட்டோம் அப்படின்னாலே மேப், நம்மளோட மேப்போட அந்த ஒரு லிங்க் அதுல வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணும் போது டைரக்டா வந்து நம்மளோட லொகேஷன் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து இந்த வெப்சைட்ல இருந்து நம்ம மேப் வரதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட மேப்புக்கு இது ஒரு லொகேஷன் இதுவா ஒரு லிங்காவும் இருக்கும். ஸோ நம்மளோட இது ரேங்க் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கிரியேட் அ
ஃப்ரீ வெப்சைட். இது வந்து gamma.app. அகைன் இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இதுக்கான ப்ராம்ப்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஐ வில் ஷேர் இட் இன் த டிஸ்கஷன். அந்த வெப்சைட்ல நம்மளோட யூடியூப் லிங்க்ஸை ஆட் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியால நம்ம இருக்கோம், நம்மளோட இன்ஸ்டாகிராம், நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைல், அது எல்லாத்தையுமே வந்து அந்த வெப்சைட்ல நம்மளால ஷேர் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து அப்டேட்ஸ். ஸோ கூகுள் இதுல வந்து அப்டேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம அப்டேட்ஸ் ஆட் பண்ணிட்டே தான் இருக்கணும். எவ்வளோ அப்டேட்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட லொகேஷன்ல நம்மளுக்கு ஒரு காம்படிட்டர்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அவங்க எவ்வளோ அப்டேட்ஸ் போடுறாங்கன்னு பாருங்க. அவங்க 1 டைம் அ வீக் போட்டாங்கன்னா நீங்க 2 டைம்ஸ் அ வீக் போடணும். ஸோ அவங்கள வந்து நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமா பண்ணணும். ஸோ நம்மளோட காம்படிட்டர்னு நம்ம யாரை கன்சிடர் பண்றோமோ அவங்கள விட இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா போடணும். ஸோ இதுல நம்ம வீடியோஸா போடுறது பெட்டரா இருக்கும், ஆர் இமேஜஸ் கூட போட்டுக்கலாம். அகெயின் நம்மளோட இன்னைக்கு அட்டென்ட் பண்றவங்கள ஐ ஃபெல்ட் தட் சென்டர் ஃபார் விஷன் தே ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் குட் ஜாப். அவங்களோட போட்டோஸும் நல்லா இருக்கு, அவங்களோட அப்டேட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த மாதிரி நம்ம வி கேன் ஆல் டூ தட். ஸோ அவங்களோட அப்டேட்ஸ்ல வந்து டாக்டர் பேசுறாங்க, வீடியோஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் அவங்க ஃப்ரீக்வெண்டா போட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட் அப்டேட் வாஸ் ஆன் August 16. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் போடும்போது நமக்கு ரேங்கிங்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட காம்படிட்டர் வந்து 2000 3000 ரிவ்யூஸ் வச்சிருந்து நமக்கு ஒரு 400 500 ரிவ்யூஸ் தான் இருக்கு. பட் நம்ம ரெகுலரா அப்டேட்ஸ் போடுறோம் அப்படின்னா கூகுள் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணும். இவங்க ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் போடுறதுனால ஆக்டிவான ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி நம்மளதை வந்து ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம காம்படிட்டர்ஸ் எவ்வளவு போடுறாங்களோ அவங்கள விட கொஞ்சம் அதிகமா போட பார்த்துக்கோங்க. ஸோ இதுல அப்டேட்ஸ்ல வந்து ஜெனரிக்கான இமேஜஸ் யூஸ் பண்ணாதீங்க. லைக் வந்து நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ண இமேஜஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஒரிஜினல் போட்டோஸ் இருக்கிறது வந்து பெட்டர் எப்பயுமே. இதுல டாக்டர்ஸோட போட்டோஸ் போடலாம், உங்க டீமோட போட்டோஸ் போடலாம். பேஷண்ட் போட்டோஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கன்சென்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப என்எம்சி என்ன சொல்லுதுன்னா, ஒரு பேஷண்டோட கன்சென்ட் இல்லாம நம்ம எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் டு பி சேஃப், அந்த நார்ம்ஸ் இன்னும் வந்து வரல. 2022ல வந்து அதை கொண்டு வந்தாங்க, பட் அது இன்னும் இப்ப வந்து ஓக்ல இல்ல. ஜஸ்ட் டு பி சேஃப் வந்து நீங்க ஒரு பேஷண்ட் கிட்ட ஒரு கன்சென்ட்டா வாங்கி வச்சுக்கிறது பெட்டர், பேஷண்டோட போட்டோஸ் போடுறதுக்கு. அண்ட் ஹாஸ்பிட்டல் போட்டோஸ் அது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் போடலாம், நம்மளோட செலிப்ரேஷன்ஸ் போடலாம், பிஹைண்ட் த சீன்ஸ் நீங்க ஒரு லேப் டெஸ்ட் எடுக்கிறீங்க, ஐவிஎஃப்ல வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்றீங்க, அதை வந்து நம்ம போட முடியும். அண்ட் வீக்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து இது அப்டேட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்ஃபோகிராஃபிக்ஸ் போடலாம். இது வந்து லைக் நம்மளோட டாபிக்ஸ்ல வந்து டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு டாபிக்கை பேஸ் பண்ணி நீங்க சாட்ஜிபிடில கொடுத்தீங்கன்னா சாட்ஜிபிடியே நமக்கு அதை ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ அந்த மாதிரி கூட இன்ஃபோகிராஃபிக்ஸ் கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ சாட்ஜிபிடில வந்து நான் அதை ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன். இது ரொம்ப பேசிக்கா தான் வரும். நம்ம அந்த ப்ராம்ப்டை வச்சு நம்ம வந்து அதை ரிஃபைன் பண்ணணும். இதுல என்னன்னா ஒரு டயபெட்டிக் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ஒரு போஸ்ட் மாதிரி நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இதை ஐ வில் ஷோ யூ தட் ப்ராம்ப்ட். எனி ஃபார்மேட் ஃபார் கன்சென்ட் ஐ வில் சார். ஆக்சுவலா வந்து அதுக்கு இன்னும் வந்து தட் ஹஸ் நாட் கம் இன் டு ஓக் சார். ஸோ எல்லாம் இட் இஸ் பெட்டர் டு அவ்வளவுதான் சார். ஸோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை சார். நமக்கு ஜஸ்ட் ஒரு we can இன்னும் அது எதுவும் வரல. பட் ஜஸ்ட் பி என்னன்னு சொல்றது, நம்ம we are seeing updates. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா இட் will take some time. இதுக்கு நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். based on maybe like harmful foods in diabetes அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். இதை வந்து ரொம்ப மொக்கையா போட்டிருக்கு. அதனால வந்து என்ன போடலாம்னா போட்டோ ரியலிஸ்டிக்கா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண சொல்லலாம். இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லலாம். அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும் இது கிரியேட் ஆகிறதுக்கு. நம்ம அதுக்குள்ள we will see the other things. ஸோ அது என்ன கொடுத்துருக்கு, டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மேங்கோஸ் கிரேப்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருக்கு. ஸோ கிரியேட் அ போட்டோ ரியலிஸ்டிக் இமேஜ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். அது ஒரு அப்டேட்டை கிரியேட் பண்ணி வைக்கும். வில் கம் அண்ட் சி ஹவ் இட் டஸ் தட். ஸோ அகெயின் ஃபார் அப்டேட்ஸ்க்கு வந்து கீவேர்ட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க என்ன ஸ்பெஷாலிட்டியோ டயபெட்டிஸ் ட்ரீட் பண்ணீங்கன்னா டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் போடுங்க. நீங்க ஒரு ஸ்கின் கேர் ஹாஸ்பிட்டல்னா ஸ்கின் கேர் ஹாஸ்பிட்டல்னு போடுங்க. இதை பேஸ் பண்ணி சாட்ஜிபிடியே வந்து நமக்கு இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ ஐ வாஸ் சஜஸ்டிங் திஸ் ஃபார் எஸ்பி டயபெட்டிக் ஃபவுண்டேஷன். அவங்களோட ஒரு அப்டேட்டுக்காக தான் இப்போ நம்ம ஒரு போஸ்ட் ஜென்ரேட் பண்ண நான் சாட்ஜிபிடி போட்டிருக்கேன். வில் சி தட்.
ஸோ அகெயின் ஈவெண்ட்ஸ் வந்து வி கேன் கிரியேட். இப்போ நம்ம வந்து போஸ்ட் பண்ற மாதிரியே ஈவெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரீ கேம்ப்ஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறோம்னா அதுல வந்து ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி போடலாம். இதுல நம்ம அப்டேட்ஸ்லயே வந்து அந்த ஆப்ஷன் வந்துடும், எதுக்கான அப்டேட் அப்படின்னு சொல்லி. நீங்க ஆட் அண்ட் அப்டேட்னு கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா இது ஒரு அப்டேட்டா, ஒரு ஆஃபரா, ஒரு ஈவெண்ட்டா அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஈவெண்ட்னு சூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீ கேம்ப், ஃப்ரீ டயபெட்டிஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லி போடலாம். நீங்க ஃபார் அந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் கிரியேட் லைக் திஸ் ஃப்ரீ டயபெட்டிஸ் கேம்ப்னு போட்டுட்டு அதுல என்னென்ன ஃப்ரீ, ஒரு இமேஜ், என்னையில இருந்து என்னைக்கு, ஒரு பட்டன் போடலாம், அதுல வாட்ஸ்அப் பட்டன் அந்த மாதிரி போடலாம். ஸோ நீங்க அந்த ஜிஎம்பி எனிவேர் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டூல் யூஸ் பண்ணியே வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணி அதுவே வந்து ஒரு இதை ஜென்ரேட் பண்ணுது. அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. யூ கேன் யூஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ரீ டயபெட்டிஸ் கேம்புக்கு வந்து கிரியேட் கூகுள் அப்டேட் அப்படின்னு கிரியேட் ஜிஎம்பி அப்டேட் அப்படின்னு போட்டீங்கன்னா அதுவே வந்து ஒரு டெக்ஸ்ட் அது இது எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணிடும். யூ கேன் ஜஸ்ட் காப்பி திஸ். ஸோ வி ஆர் ஆர்கனைசிங் ஃப்ரீ கேம்ப், அதுல என்னென்ன ஃப்ரீயா தரப்போறோம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் அது கொடுக்கும். அதை கொண்டு போய் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுட்டு இதுல கீவேர்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் கவுன்சிலிங், டாக்டர் கன்சல்டேஷன், ஃப்ரீ பிளட் சுகர் செக்அப், இந்த மாதிரி இதெல்லாமே கீவேர்ட் தான். இந்த மாதிரி கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து அது கிரியேட் பண்ணிடும். ஸோ அப்டேட்ஸ்ல வந்து நம்ம ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீ ஹெல்த் கேம்ப் அந்த மாதிரி ஏதாவது போட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபரும் கொடுக்கலாம். 50% ஆஃப் கொடுக்குறீங்க, 20% ஃபார் கிளாஸஸ்ல வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க, அதை வந்து ஆஃபர்னு போட்டுட்டு ரெகுலர் ப்ரைஸையும் ஆஃபர் ப்ரைஸையும் போட்டுட்டுங்க. இது எல்லாமே வந்து நமக்கு கூகுள்ல வந்து நம்மளோட சிக்னல்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கூகுள் அப்டேட்ல வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. தட் இஸ் வாட் வி ஆர் டெல்லிங் தட். ஸோ அகெயின் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். இந்த ஆட் அப்டேட் போனீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வரும்: அப்டேட், ஆஃபர், ஈவெண்ட். அப்டேட்டுங்கிறது ரெகுலரா நம்ம போடக்கூடிய போட்டோ அப்டேட்ஸ். இதுல பட்டன்ல வந்து நம்ம வெப்சைட்டுக்கு லிங்க் பண்ண முடியும், ஃபோன் நம்பருக்கு லிங்க் பண்ண முடியும். கால் நவுன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ண முடியும். இந்த பட்டனுங்கிற ஆப்ஷனை வந்து எண்டில் கொடுத்துருங்க. ஸோ புக்கு இது எல்லாமே வந்து அந்த வாட்ஸ்அப் லிங்க் நீங்க போட முடியும். அதை கிளிக் பண்ண உடனே நம்மளோட வாட்ஸ்அப் அந்த முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லிங்க் வந்துடும். அதுல வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஃப்ரீ கேம்ப், ப்ளீஸ் புக் மீ அன் அப்பாயின்மெண்ட்னு கிளிக் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ண உடனே அது வந்து வந்துற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் நான். இந்த லேர்ன் மோர்னா என்னோட வீடியோஸ்க்கான அது லிங்கா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கால்னு ஒன்று இருக்கு. இதை செல்ல இருந்து அவங்க கிளிக் பண்ணும்போது ஃபோன் கால் வந்து டைரக்டா வந்துடும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அந்த எண்ட்ல வந்து என்ன பட்டன் நம்ம போடணும் அப்படிங்கிறதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. கால் பண்றதா, வெப்சைட்டுக்கு போறதா, இல்ல வாட்ஸ்அப்புக்கு வந்து நம்ம கொடுக்கறதா, அந்த ஒரு இதை வந்து கரெக்டா நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம பண்றோம். பண்ணிட்டு அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா கூகுளே வந்து நமக்கு ஒரு மெயில் அனுப்பிடும். ஸோ லாஸ்ட் மந்த் வந்து என்னென்ன நடந்துச்சு நம்மளோட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 154 பீப்புள் வந்து கால் பண்ணியிருக்காங்க. அண்ட் போன மந்தோட கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருந்தது, 56 பீப்புள் வந்து டைரக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. வெப்சைட் எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்க, ப்ரொஃபைல் எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். நம்மளோட சர்ச் டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ங்கிற அந்த இதை தான் நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட கீவேர்டை வந்து இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், ஐவிஎஃப் டாக்டர், இந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி, கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா இன்னும் ரேங்க் ஆகிறதுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் காலம்லயும் பார்க்கலாம். இது மெயில் அனுப்புறாங்க அவங்க. இதை நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்ல போனீங்க அப்படின்னா உங்களோட மந்த்லி இது வந்து தெரிஞ்சிடும். இது வந்து அப் டு 3 months காட்டுது. இது ஆகஸ்ட் மந்த் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஸோ அதுல வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, பாஸ்ட் மந்தோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு, எத்தனை பேர் நம்ம ப்ரொஃபைல பார்த்துருக்காங்க, என்னென்ன சர்ச் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ காது குத்துறதுனால இயர் பியர்சிங் சர்ச் பண்ணியிருக்காங்க, பீடியாட்ரிஷியன் இயர்மி சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளால வியூ பண்ண முடியும். இது எல்லாமே நம்மளோட கீவேர்ட்ஸ். இது எல்லாமே யூஸ் பண்ணணும் நம்ம. இப்போ சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் நியர்மி, சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் நியர்மி, பெஸ்ட் பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் இன் மை லொக்காலிட்டி, இது எல்லாமே உங்களோட கீவேர்ட்ஸ். இது எல்லாமே உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்க பீடியாட்ரிஷனா இருந்தா பெஸ்ட் பீடியாட்ரிஷியன் அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. டெர்மட்டாலஜிஸ்டா இருந்தா பெஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் நியர்மின்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்மள ப்ரொஃபைல சர்ச் பண்ணி வந்தவங்க. இதை வந்து நம்மளோட கீவேர்ட்ஸ்ல ஆட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங். இது நிறைய பேர் பண்றது இல்ல. உங்க டாக்டருக்கு நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா இது ஒரு இதுவா அனுப்புங்க. சார் போன மந்த் நாங்க வந்து இத்தனை பேர் வந்து கால் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்க அனுப்பி கொடுங்க. ஸோ திஸ் இஸ் அ வே ஆஃப் லைக் நீங்க வந்து பண்ற ஒர்க் வந்து அவருக்கு உங்க டாக்டருக்கு தெரியணும் இல்லையா. ஸோ வாட் எவர் வி டூ அதை வந்து கரெக்டான இதுல பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து டாக்டர்ஸ்க்கு இது தெரியவே தெரியாது, என்ன வேலை நடக்குதுன்னே தெரியாது. ஸோ கீப் தம் அப்டேட்டட். ஸோ இதில் நோ நீங்க என்ன பண்றீங்க, என்ன குட் ஜாப் பண்றீங்க, போன மந்தை விட
இப்போ எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் காம்படிட்டர் அனாலிசிஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மற்றவங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்க வந்து பார்க்கணும். ப்ரொஃபைல்னா நம்மளோட பெட்டரா ரேங்க் பண்றாங்க இல்லையா, அவங்களோட ப்ரொஃபைலை நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, அதை விட நம்ம பெட்டரா பண்றதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல் டூலா இருக்கும். அதை பார்த்து பொறாமப்படுறதுக்கு இல்ல, அவங்க பண்றதை விட நம்ம பெட்டரா பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த ஜிஎம்பி எவ்ரிவேர்ங்கிற அந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணியே நம்ம வந்து அவங்களோட அந்த கம்படிட்டர்ஸோட இதை வந்து வாட்ச் பண்ண முடியும் நம்ம. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளோட டீம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ஸ் 2720 ரிவ்யூஸ் வச்சிருக்காங்க. அவங்க என்ன போஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி பாருங்க. அவங்களோட போட்டோஸ் என்ன போடுறாங்க, அவங்களோட வீடியோஸ் என்ன போடுறாங்க, அவங்களோட அப்டேட்ஸ் என்ன மாதிரி இருக்கு, இது எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இதை நீங்க பேடு டூலா எடுத்தீங்கன்னா இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ண முடியும். பீவல் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க, அவங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க யூ ஹேவ் டு கீப் அனலைசிங். அப்பதான் நம்ம வந்து அவங்களோட இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஆர் வி கேன் ரீச் நியர் தம். ஸோ ஒரு டீம் இருக்கிறது பெட்டர். எல்லாமே வந்து ஒரு டாக்டர்னால பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து கஷ்டம் தான். அவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஹெல்ப் தேவை. இந்த ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு ஒருத்தர் வேணும், ரிப்ளை பண்றதுக்கு ஒருத்தர் வேணும், இந்த மாதிரியான அப்டேட்ஸ் அனாலிசிஸ்க்கு ஒருத்தர் வேணும். ஸோ இது மல்டி டாஸ்க் பண்ணலாம். ரிசப்ஷன்ல இருக்கவங்க இதை பண்ண முடியும். ஸோ நீங்க மேனேஜரா இருந்தீங்கன்னா உங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு ஸ்டாஃப் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ரோல் கொடுத்துருங்க. ஸோ நீ இதை பண்ணணுமா, நீ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாலே வந்து அது ஈஸியரா இருக்கும். ஒரு சிங்கிள் பர்சன் வந்து இதை பண்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்ப்பை கூட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க சிங்கிள் டாக்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சன் ஆர் டாட்டர் வந்து ஸ்மார்ட்டா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு, என்னோட பையன்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஹெல்ப் கேட்டு நீங்க பண்ண முடியும் இது. அண்ட் தென் வில் கோ டு த ஆக்சுவல் இது ரிவ்யூஸ். இது ஸோ ரிவ்யூஸ்ல வந்து நம்ம எல்லாருமே நிறைய குட் ரிவ்யூஸ் வச்சிருக்கீங்க. வெதர் இட்ஸ் அ ஸ்மால் ஹாஸ்பிட்டல் ஆர் அ பிக் ஹாஸ்பிட்டல், வி ஆல் ஹேவ் குட் ரிவ்யூஸ். ஸோ ரிவ்யூஸ்ல நம்ம முக்கியமா வந்து நம்ம மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டாக்டர் மட்டும் அவங்க ரிவ்யூ பண்றது கிடையாது. அவங்க அந்த அப்பாயின்மெண்ட் எவ்வளவு ஈஸியா வந்து கிடைச்சது, வெயிட்டிங் டைம் எப்படி இருந்தது, ஸ்டாஃப் எப்படி இருந்தாங்க, அது எல்லாமே ரிவ்யூ பண்றாங்க. ஸோ கீப் ஆல் ஆஃப் திஸ் இன் மைண்ட். இதை ஆப்டிமைஸ் பண்றதுக்கு வந்து நம்ம ரிவ்யூஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்ட் கீவேர்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, டார்கெட் கீவேர்ட்ஸ். இந்த டார்கெட் கீவேர்ட் வந்து நம்மளோட ரிவ்யூஸ்லயும் வர மாதிரி பார்த்துக்கிறது பெட்டரா இருக்கும். அண்ட் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு சின்ன ஒரு இது என்ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஏபி அப்படின்னா என்னன்னா நம்மளோட நேம், அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர். இது வந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும். நம்ம ஆன்லைன்ல எங்க நம்ம வந்து இதை கொடுக்குறோமோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு கமா ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து டிஃபரே ஆகக்கூடாது. நம்மளோட நேமு, ஹாஸ்பிட்டல் நேமு, நம்மளோட அட்ரஸ், நம்ம ஃபோன் நம்பர், எந்தெந்த லிஸ்டிங்ல நம்ம வந்து இதை கொடுத்தாலும் இட் ஷுட் பி த சேம். இது மாறாம பார்த்துக்கோங்க. இதே இது மேப் அது எல்லாமே வந்து நம்ம கொடுக்கும்போது அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜஸ்ட் டயல்ல வந்து நம்ம இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுவே வந்து நம்ம கொடுக்கணும்னு தேவையே கிடையாது. ஜஸ்ட் டயலே வந்து நம்மளோட இதை எடுத்து அவனே வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிடுவான். நம்ம வந்து நிறைய இதுல கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளோட இது அக்யூரேட்டா ஜஸ்ட் டயல் பாத்தீங்கன்னா இது நாங்க கொடுக்கவே இல்லை, அவனே வந்து எடுத்து இதுல இருக்க ரேட்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவனே வந்து போட தொடங்கிட்டான். ஸோ இது அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேற இடத்துல நம்ம ப்ரொஃபைல்ல போடுற இடத்துலயும் அது கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தட் இஸ் என்ஏபி. அண்ட் அகெயின் நம்ம யார்கிட்ட எல்லாம் ரிவ்யூஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். நம்மளோட ஏர்லியர் செஷன்ல வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் ரிவ்யூஸ் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப கரண்டா வந்து கூகுள் வந்து அதெல்லாம் ரொம்ப பாக்குறது இல்லை. ஸோ வந்து நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்கு ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல உங்க ஸ்டாஃப் கிட்ட கூட எடுத்துக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து கூகுள் வந்து இதை ரொம்ப பெனலைஸ் பண்றது இல்லை. ஏர்லியர் வந்து அவங்க வந்து ஆக்சுவல் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தா ரிவ்யூஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட நீங்க வந்து இனிஷியலா வந்து ரிவ்யூஸ் வாங்க தொடங்கலாம். பட் அந்த ரிவ்யூஸ்ல வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ற மாதிரி அந்த கீவேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சாட் ஜிபிடிலேயே வந்து கேட்கலாம், ப்ளீஸ் சஜஸ்ட் கூகுள் ரிவ்யூ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா அது கொடுக்கும். ரிவ்யூ டெம்ப்ளேட் வித் கீவேர்ட் ஃபார் பெஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் இன் நாமக்கல் அப்படின்னு சொல்லி போடுங்க. நேச்சுரலி அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா கொடுக்கும். நேச்சுரலி இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ அதுவே ஜென்ரேட் பண்ணும். இந்த ரிவ்யூ உங்க ஃப்ரெண்டு கையிலயோ இல்லை உங்க ஸ்டாஃப் கையிலயோ கொடுத்து நீங்க போட சொல்லலாம். ஸோ ஐ ரீசென்ட்லி விசிட்டட் சக்தி ஸ்கின் கிளினிக் இன் நாமக்கல். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ். ஃப்ரம் த மொமெண்ட் ஐ அரைவ்
இந்த மாதிரி கொடுத்துருக்கு. பட் இது ஆக்சுவலா வந்து ரொம்ப ஒரு டெம்ப்ளேட் வந்து நார்மல் ChatGPT டெம்ப்ளேட் மாதிரி இருக்கு. ஸோ இதை நம்ம மாத்திக்கலாம். நம்ம இதை வந்து எத்தனை டைம் இதை யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. நான் நிறைய பேர் இதுல நான் பார்த்திருக்கேன். இது வந்து ஹியூமன் ஐஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லாட்டி டிஃப்ரெண்ட் ஸ்டைலுன்னு கொடுக்கலாம், இன்னும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலுன்னு கொடுப்போம். அப்ப அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தரும். ஏன்னா இதே டெம்ப்ளேட் வந்து நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல தமிழ்ல வந்து கொடுக்க சொல்லலாம். இதை வந்து டிரான்ஸ்லேட் இன் தமிழ்னு சொல்லி கொடுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து ரிவ்யூஸ் போட வைங்க. ஏன்னா ChatGPT இப்போ யூஸ் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ண தொடங்கிட்டனால அது ஒரே மாதிரி இருக்கு. ஸோ சமீபத்தில் இந்த கிளினிக்கு சென்றேன், ஆரம்பத்துல இருந்தே மிகவும் அன்பாக மரியாதையும் நடந்து கொண்டார்கள். அந்த மாதிரி அதுவே வந்து ஒரு டெம்ப்ளேட் கொடுக்கும். இந்த டெம்ப்ளேட்டை நீங்க காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து போடுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களோட வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க காப்பி பண்ணி போடுவாங்க. இதுல கீவேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் இன் நாமக்கல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கட்டும். சும்மா வேகா வந்து நம்ம வந்து குட், சூப்பர் அந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து அதுக்கு பெரிய வேல்யூ இல்லை. ஸோ ரிவ்யூஸ்லயும் இந்த கீவேர்ட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அகைன் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு QR கோட் யூஸ் பண்ணி ரிவ்யூஸ் வாங்குறாங்க. தட் இஸ் ஓகே, தட் இஸ் மேக்ஸ் இட் ஈஸியர். அதை ஸ்கேன் பண்ணாலே அவங்களோட ரிவ்யூ இது வந்துடும். அண்ட் நம்மளோட டீமை வந்து ட்ரெயின் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம ஸ்டாஃப் கிட்ட சொல்றோம் இல்லையா, ரிவ்யூ வாங்கிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அவங்க ரிவ்யூவே வந்து வாங்க தெரியாம இருப்பாங்க. ஸோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்படி வந்து ரிவ்யூ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணணும். நம்ம இந்த லிங்கை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணா அந்த ரிவ்யூ பேஜ் போகும். அதுல வந்து 5 ஸ்டார்ஸ் சூஸ் பண்ணணும். அதை வந்து முக்கியமா சொல்லுங்க. நிறைய பேர் தெரியாம 1 ஸ்டார் சூஸ் பண்ணிடுவாங்க அவசரத்துல. ஸோ 5 ஸ்டார்ஸ் சூஸ் பண்ணணும். இதுல வந்து நீங்க வாட்ஸ்அப்ல போட்டதை வந்து என்டர் பண்ண சொல்லிட்டு கிளிக் பண்ண சொல்லுங்க. ஸோ நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே ட்ரெயின் ஆயிருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து ரிவ்யூ வாங்கவே தெரியாது. அவங்க வாங்குறேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நீங்க போட்டு காட்டுனீங்கன்னா எப்படி ரிவ்யூ கலெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியும். இதே இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க அனுப்பும் போது அவங்களுக்கு எப்படி ரிவ்யூ பண்ணணும்னே தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அதை பார்த்து வந்து அவங்க ரிவ்யூ பண்றதுக்கு ஈஸியரா இருக்கும். ஸோ மேக் இட் தட் ஈஸியரா ஒரு இதை பண்ணிட்டோம்னா அதை வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ தெரியாம வந்து 1 ஸ்டார் ரிவ்யூ வந்து போடாம பார்த்துக்கோங்க. இது ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் வந்து ஓவர் எக்ஸைட் ஆகி அதை கிளிக் பண்ணும்போது 1 ஸ்டார் வந்து கிளிக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணாம நீங்க வந்து பார்த்துக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி தெரியாம பண்ணிட்டாங்கன்னா யூ கேன் ஆஸ்க் தெம் டு எடிட் தட் ரிவ்யூ. அவங்க திரும்ப அந்த லிங்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அதை 5 ஸ்டார்ஸ் பண்ண முடியும். ஸோ ரிவ்யூஸ் ஸோ நான் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் வந்து டாக்டர் கேட்டா அவ்வளோ நல்லா இருக்காது. ஏதர் அந்த பிஆர்ஓ இல்லாட்டி ஸ்டாஃப் வந்து அட் த எண்ட் ஆஃப் த கன்சல்டேஷன் வந்து கேட்கறது பெட்டரா இருக்கும். ஸோ அந்த QR கோட் நம்ம ஜென்ரேட் பண்றதை வந்து நம்ம எங்கேயாவது ஸ்டிக் பண்ணி வச்சுட்டோம்னா இட் வில் பி ஈஸியர் டு ஆஸ்க் ஃபார் ரிவ்யூஸ். இப்போ QR கோட் எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு முன்னாடி வந்து ரொம்ப டீடியஸான ஒரு ப்ராசஸா இருந்தது. இப்போ நம்மளோட அந்த ரிவ்யூ இதுலயே வந்து ஷேர்ன்னு கொடுத்தோம்னா அதுலயே வந்துருது. இப்போ ஆஸ்க் ஃபார் ரிவ்யூஸ் நீங்க இருக்கு பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே வந்து நமக்கு அந்த லிங்க் அண்ட் QR கோட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். முன்னாடி இது வந்து நேச்சுரலா வராது. இதை நம்ம பிட்லி அந்த ஆப்ல போய் நம்ம ஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த QR கோடை நம்ம வந்து காப்பி பண்ணி நம்மளோட இவங்களுக்கு அனுப்ப முடியும். ஜஸ்ட் நம்ம வாட்ஸ்அப்ல போட்டோம்னா அதை ஓபன் பண்ணாலே அவங்களுக்கு வந்து அந்த இதை கிளிக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்பவே கூகுளே வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கு. இந்த QR கோடை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியும் வச்சிடலாம். ஹவு டு அப்டேட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் சக்தி ஹாஸ்பிட்டல்? சார் அது அப்டேட்ஸ்ல தான் சார் இருக்கு. இங்க நம்மளோட ப்ரொஃபைல்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ரைட் சைட்ல வருது இல்ல சார், அப்டேட்ஸ்னு இருக்கு பாருங்க. இங்க நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணும்போது இங்க இருக்கு பாருங்க சார், ஆட் அண்ட் அப்டேட்னு வரும் சார். அனோட்டேட் பண்ணி காட்டுறேன் ஒரு நிமிஷம். அனோட்டேஷன் இல்ல சார், இந்த இடத்துல விசிபிளா இருக்கு பாருங்க சார், ஆட் அண்ட் அப்டேட்னு இருக்கு பாருங்க சார். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து 3 ஆப்ஷன்ஸ் காட்டும் சார், அப்டேட், ஆஃபர், ஈவெண்ட். ஸோ ஆஃபர் வந்து நம்ம டிஸ்கவுண்ட், நம்ம கிளாஸஸ்ல வந்து 50% ஆஃப், இல்ல ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ல 50% ஆஃப் அந்த மாதிரி கொடுக்கறது. ஈவெண்ட் வந்து ஃப்ரீ கேம்ப் அந்த மாதிரி நம்ம போடுறது, அந்த இது எல்லாமே. ஸோ அப்டேட்ஸ்லயே வரும் சார். நம்ம அப்டேட் கிளிக் பண்ணும் போதே அதுல வந்து ஆஃபர் அண்ட் ஈவெண்ட் அது ரெண்டுமே வந்துடும். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த எப்படி நம்ம ரிவ்யூஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தது. இது வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து காமன் நாலேஜ் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த QR கோடை வந்து நம்ம கூகுள் இதுல இருந்தே நம்மளால காப்பி பண்ணிக்க முடியும். வெயிட்டிங் ஏரியால இதை தயவு செய்து டிஸ்பிளே பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய வரும்.
எனக்கு ரீசெண்டா வந்து சார் குமார் சார் வந்து பேசியிருந்தாரு. அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எப்படி நம்ம வந்து பேட் ரிவ்யூஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், இது எல்லாமே வந்து காமன் சென்ஸ் தான் இது. எஸ் சார், நீங்க உங்களோட இது எப்படி டிஸ்ப்ளே ஆகும்னா அது கிளிக் பண்ணதும் வாட்ஸ்அப் போயிடும் சார். அது அதை நான் டிஸ்ப்ளே பண்றேன் சார். வந்து கிளிக் இட் அந்த வாட்ஸ்அப் இதுக்கு போயிடும் சார். அந்த வாட்ஸ்அப் லிங்க் இந்த புக்கிங் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணதுமே வந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜா போகும் சார். லைக் என்னோட இது நான் காட்டுறேன். நான் ஐ ஷோ இட் அட் த எண்ட் சார். அதை நான் காட்டுறேன் நான். ஸோ டவுட்ஸ் நான் இப்போ மேபி நான் வந்து இப்போ ஆன்சர் பண்ணலனாலும் அட் த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நான் ஆன்சர் பண்றேன் நான். ஸோ எப்படி ரிவ்யூஸ் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து, அது காமன் சென்ஸ் தான். ஜஸ்ட் வெயிட் பண்ண விடாதீங்க. வெயிட் பண்றதா இருந்தா உங்க ஸ்டாஃபை வச்சு அப்பாலஜைஸ் பண்ண விடுங்க. உங்க ஸ்டாஃப் போய் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு சார் இப்போ வந்துருவாரு, கிளம்பிட்டாரு, அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, உடனே வந்துருவாரு, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் சொல்ல சொல்லுங்க. அப்புறம் பேஷண்ட் உள்ள வந்ததும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அப்படின்னா நம்ம ரொம்ப சர்க்காஸ்டிக்கா பேச வேண்டாம். நானும் மனுஷன் தானே, நானும் சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லாம சாரி எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளோட நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல இருந்து வர க்ரௌட் இருக்காங்க, சென்னையில இருந்து வராங்க, ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு சின்ன விஷயம்னாலும் நம்மள வந்து நெகட்டிவ் ரிவ்யூ போட்டுருவாங்க. ஸோ அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு டிஸ்பிளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க. ஸோ அவங்க அதுல ஃபர்ஸ்ட் அவங்க கிரீவன்ஸை வந்து வெண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். எடுத்த உடனே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ போடாம இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுனாலும் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். அது 1 or 2 நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாதான் அது ஒரு ரியல் பிசினஸா இருக்கும். எல்லாமே 5 ஸ்டார்ஸா இருந்துச்சுன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. ஸோ ரிவ்யூ பண்ணும்போது ஹாஸ்பிட்டலோட நேமு, டாக்டரோட நேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுல தேங்க்யூ சொல்லும் போது அந்த டாக்டரோட நேம் வந்து வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ என்னோட ஹாஸ்பிட்டல் ரிவ்யூஸ் எல்லாத்துலயுமே வந்து அது இருக்கும். ஸோ நம்ம அதை சொல்லிடலாம். நம்ம இந்த மாதிரி நீங்க ரிவ்யூ போடும் போது டாக்டரை மென்ஷன் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ தேங்க்யூ டாக்டர் வினோதினி, என்னோட ஒய்ஃப் இது, தேங்க்யூ டாக்டர் வினோதினின்னு இருக்கும் எல்லாத்துக்குமே. யூ ஆர் த பெஸ்ட் டாக்டர், ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். டாக்டர் நேம் மென்ஷன் பண்ணி தான் ரிவ்யூ இருக்கணும். பேஷண்ட் வந்து போட்டோஸ் ஆட் பண்ணா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ. ஸோ கொஞ்சம் லென்த்தி ரிவ்யூவா இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ இதுல வந்து பிசிடிஓ இஷ்யூ பத்தி அவங்க சொல்றாங்க. பிசிஓடி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன், இதெல்லாமே கீவேர்ட் பாருங்க. இப்போ இதுல வந்து அவங்க ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, பட் இது எல்லாமே ஒரு கீவேர்ட். இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசிஓடிங்கிறது ஒரு கீவேர்டு, அண்ட் ஏஎம்ஹெச்ங்கிறது ஒரு கீவேர்டு, ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு கீவேர்டு, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ங்கிறது ஒரு கீவேர்டு. ஸோ இந்த மாதிரி கீவேர்டு இருந்துச்சுன்னா யாரெல்லாம் இதுக்கு சர்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நம்மளோட கூகுள் ரிவ்யூ பேஜ் வரும். ஸோ அவங்க ரிவ்யூ பண்ணும்போது ஒரு ரிக்வெஸ்ட் நீங்க பண்ணலாம். இல்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, ஸ்டாஃப் கிட்ட இருந்து வாங்கும் போது நீங்க இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்க போட சொன்னீங்கன்னா உங்களோட இது இன்னும் வேல்யூ. ஸோ நம்பர் ஆஃப் ரிவ்யூஸை விட அந்த ரிவ்யூஸ்ல வந்து என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு, என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு, அதுக்கு தான் வந்து இப்போ கூகுள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருது. அகெயின் போட்டோஸ் போட சொல்லுங்க. பேஷண்ட்ஸோட போட்டோஸ் வந்து அதுல வந்து கண்டிப்பா இருக்கணும். வீடியோஸ் போட்டா இன்னமும் நல்லது. வீடியோ ரிவ்யூ டெஃபினட்டா போட முடியும். டெஸ்டிமோனியல்ஸ் பத்தி இப்போ என்எம்சி வந்து கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. அது இன்னும் வந்து எஃபெக்டிவா வரல. ஸோ யூ கேன் டேக் டெஸ்டிமோனியல்ஸ், தட் டசன்ட் மேட்டர். அண்ட் நம்மளோட எல்லா ரிவ்யூஸ்க்குமே வந்து நம்ம எக்ஸ்கியூஸ் மீ சாரி. ஸோ எல்லா ரிவ்யூஸ்க்குமே வந்து நம்ம ரிப்ளை பண்ணணும். நம்ம ரிப்ளை பண்ணும் போதும் அதே வந்து நம்மளோட அந்த கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிப்ளைலையும் நம்ம வந்து ஒரு வேரியேஷன் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரிப்ளை பண்ணும்போது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். ஒரே இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம சாட் ஜிபிடியில கொடுக்குற அந்த ஒரே இதை கொடுத்துட்டே இருந்தோம்னா அது ஆர்டிஃபிஷியலா தெரியும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த செஷன். இதுல என்ன அப்படின்னா பேசிக் இதுதான். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு யோசிச்சு இது பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்கோம்னா, யூ ஆர் த ரெப்புடேஷன் மேனேஜர் ஃபார் திஸ் ஹாஸ்பிட்டல், யுவர் ரோல் இஸ் டு ரிப்ளை டு கூகுள் ரிவ்யூஸ். தேங்க் பண்ணுங்க, நேமை யூஸ் பண்ணி மென்ஷன் த ஹாஸ்பிட்டல் நேம், கிளினிக்கல் நேம். நம்ம ரிப்ளைல நான் சொல்றேன், இப்போ ஒருத்தவங்க நமக்கு வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லி நமக்கு ரிவ்யூ பண்ணிருக்காங்கன்னா நம்ம ரிப்ளைலயும் நம்ம ஹாஸ்பிட்டல் நேம் இருக்கணும். ஸோ பாசிட்டிவ் மெடிக்கல் கீவேர்ட்ஸ் எனது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், ஃபர்டிலிட்டி, இதெல்லாம் என்னோட கீவேர்டு. ஸோ ஒரு ரீஅஷூரன்ஸோட எண்ட் பண்ணுங்க, ஒரு ஷார்ட்டா வைங்க. இந்த ரிவ்யூவை காப்பி பேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் ரிமெம்பர் பண்ண சொல்றோம். இது வந்து ரிமெம்பர்னு நம்ம சொன்னோம்னா சாட் ஜிபிடி வந்து அதை ஞாபகம் வச்சுக்கும். ஸோ இதை வந்து நம்ம இந்த இதை என்டர் பண்ணிடுறோம். அடுத்து என்னோட ரிவ்யூஸை வந்து நான் காப்பி பண்ணி போட்டேன்னா அது சாட் ஜிபிடி வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணும். ஸோ என்னோட அன்ரிப்ளைட் ரிவ்யூஸ் இது வந்து நான் இதை வந்து காப்பி பண்றேன்.
இந்த நேமோடைய நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணி நான் என்டர் பண்ணேன்னா அதுவே ChatGPT வந்து எனக்கு ஒரு ரிப்ளை தரும், என்ன மாதிரி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த பேஷண்ட் நேம், வி ஆர் டிலைட்டட் தட் யுவர் ஃபர்டிலிட்டி ஜர்னி ஹஸ் லெட் டு ஜாய்ஃபுல் நியூஸ். அந்த டாக்டர்ஸ் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ்ட் IVF ட்ரீட்மெண்ட் இது ஒரு கீவேர்ட், அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெல்த்தி பிரெக்னன்சி இதெல்லாமே ஒரு கீவேர்ட். ஸோ இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி அதில் ரிப்ளை பண்ணனாலே என்னோட வேலை முடிஞ்சது. எண்டில் வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டல் நேமையும் போட்டுருவோம். ஸோ 2 டைம் வந்து அந்த கீவேர்ட் மென்ஷன் ஆகும். இதே இதை வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் போட்டோம்னா அது வேற வேற ஸ்டைல்ல தான் கொடுக்கும். நம்ம இன்னொரு ரிவ்யூ போட்டோம்னா இது வந்து இப்போ நேச்சுரலாவே வரும், ஒரே மாதிரி இருக்காது, காப்பி பேஸ்டடா இருக்காது. காப்பி பேஸ்டா இருக்கு ஹார்ட்ஃபுல் ஜேர்னி அதெல்லாமே வந்து ரிப்பீட் ஆகுதுன்னா ட்ரை அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா அது கிவன் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல், அது டிஃப்ரெண்டா கொடுக்கும். ஒரே மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்கும். ஸோ இதுலயும் என்னோட கீவேர்ட்ஸ் வந்திருக்கு பாருங்க, பிரெக்னன்சி, IVF ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே வந்திருக்கு. இதை வந்து நான் திரும்ப இதுல வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். நான் எண்டில் வந்து ஸோ நம்ம நிறைய ரிவ்யூஸ் இருக்கு, ரிப்ளை பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் யாராவது ஒரு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து இந்த ப்ராம்ப்டை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்டர் பண்ணி அதை வந்து காப்பி பண்ணி போட்டுடலாம். ஸோ இது வந்து சிம்பிளா வேலை முடிஞ்சிடும். ரிப்ளைங் டு ரிவ்யூஸ், ரிப்ளை பண்ணும் போதும் நம்மளோட கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்க டாக்டர் நேம் இருக்கணும், நம்மளோட கீவேர்ட்ஸ் அந்த ரிப்ளைலயும் இருக்கணும். ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு ரிப்ளை பண்ணணுமா? எஸ் ஆர் நோ டைப் பண்ணுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் முடிச்சிட்டு இருக்கீங்கன்னு பார்ப்போம். 16 பீப்புள்ல நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ணணுமா வேண்டாமா? ஸோ மெஜாரிட்டி எல்லாருமே வந்து எஸ்ன்னு சொல்றோம். நிறைய பேர் வந்து நம்ம வந்து ரிப்ளை பண்ண மாட்டோம். அது வந்து ஒரு நம்ம வந்து என்னன்னு சொல்றது, நெகட்டிவ் விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம ரொம்ப அப்செட் ஆயிடுவோம். ஸோ நிறைய பேர் ரிப்ளை பண்ண மாட்டோம். ரிப்ளை பண்ணலாம், பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்றது. இப்போ வந்து ஐ ஃபீல் தட் ஆஃப்டர் சோ மெனி ரிவ்யூஸ் பார்த்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இமீடியட்டா ரிப்ளை பண்றதை விட ஒரு 1 or 2 days கழிச்சு ரிப்ளை பண்றது பெட்டரா இருக்கும். அவங்க கிட்ட என்னைக்குமே வந்து கன்ஃபரன்டேஷன் பண்ணாதீங்க. அப்படின்னா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, பேஷண்ட் வந்து ரொம்ப வந்து நம்மளை வந்து திட்டி இருந்தாலுமே வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணுங்க. சாரி தட் சச் அன் இன்சிடென்ட் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவங்கள வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உன் மேல மிஸ்டேக் அப்படின்னு சொல்றது, அவங்க மேல மிஸ்டேக் இருந்தாலும் அதை வந்து அந்த இடத்துல ஓப்பனா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ நெகட்டிவ் ரிவ்யூ வரும்போது கொஞ்சம் ஸ்டாஃப் எப்பயுமே வந்து ரிசர்வ்ல வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் அந்த நெகட்டிவ் ரிவ்யூ தான் இருக்கும். ஸோ அதை கீழே தள்ளுறதுக்கு வந்து ஒரு 4-5 பாசிட்டிவ் ரிவ்யூஸ் உடனே வாங்குறதுக்கு என்னைக்குமே உங்க ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து சொல்லி வச்சிருங்க. எனக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வருது, ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ நீ தட்டி விடுன்னு சொன்னீங்கன்னா அது கீழே வந்துடும் அப்படியே. ஸோ ஒரு 1 or 2 days கழிச்சு அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கணும். பேனிக் ஆகாதீங்க. ஒரு ஒரு கட் அண்ட் பிளேஸ்ட் இதை வந்து நம்ம கொடுத்தாலே போதும். ஸோ இதுல வந்து என்ன பண்ணணும்னா, கஸ்டமர் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த இதை வந்து நம்ம அங்க வந்து ஓப்பனா சொல்லக்கூடாது. ஸோ வி ரிக்ரெட் தட் யூ ஹேட் சச் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அட் அவர் ஹாஸ்பிட்டல், வீல் லைக் டு கெட் இன் டச் வித் யூ. ஒரு இமெயில் ஐடி கொடுத்து வீல் ரிசால்வ் இட் அட் த ஏர்லியஸ்ட். இந்த மாதிரி ஒரு நியூட்ரலான ஒரு இதை கொடுக்கறது வந்து சேஃபர். எப்பயுமே வந்து அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. ஆர்கியூ பண்ணீங்கன்னா அது வந்து எஸ்கலேட் ஆகிட்டே போகும். அது அவங்க ஒரு சைட் சொல்லுவாங்க, நம்ம ஒரு சைட் சொல்லுவோம். ஸோ அதை ஊரே பார்த்துட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர். இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டான ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டை கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருங்க. ஸோ ரொம்ப வந்து அதுல வந்து டுவெல் ஆயிட்டு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. 1 or 2 நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தா அது பிரச்சனையே கிடையாது. டசன்ட் மேட்டர் அட் ஆல். ஆப்வியஸா வந்து அதுல வந்து ஒரு ஸ்பேம் அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு, இல்ல நம்மள வந்து வர்பலா வந்து அதுல வந்து ரூடா பேசியிருக்காங்கன்னா நம்ம வந்து அந்த ரிவ்யூவை வந்து நம்மளால டிலீட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த இதை வந்து டிலீட் இல்லை, சாரி, ரிப்போர்ட்டிங் டு கூகுள். ஸோ நம்ம எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் நான். ஸோ இதுல இந்த நெகட்டிவ் ரிவ்யூல வந்து ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறது வர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியும். இதை வந்து ஸ்பேம் இல்லாட்டி புல்லிங் ஒரு ஹராஸ்மெண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இதுக்கு வந்து நிறைய டைம் வந்து கூகுள் வந்து இதை ரிமூவ் பண்ணும். புல்லிங் ஆர் ஹராஸ்மெண்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா எஸ் சார், நான் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறேன் சார். ஸோ இல்லைன்னா டிஸ்கிரிமினேஷன் ஆர் ஹேட் ஸ்பீச் இந்த மாதிரி கொடுக்கலாம்.
ஸோ நம்மள வந்து ரொம்ப பேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா புல்லிங் ஒரு ஹராஸ்மெண்ட் அப்படின்னு போட்டு நம்மளால ரிப்போர்ட் பண்ண முடியும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லி அதே இதை வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லலாம். ஸோ சம்டைம்ஸ் கூகுள் வந்து இதை டிலீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைனாலும் வி ஹாவ் டு அக்செப்ட் தட் அண்ட் மூவ் ஆன். அதை வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ எல்லா ரிவ்யூஸ்க்கும் நம்ம கண்டிப்பா வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். நம்ம வந்து அதை வந்து தட்டி கழிக்க முடியாது. பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, மற்ற பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒருவேளை நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது, நம்ம வந்து அவங்கள தெரிஞ்ச பேஷண்ட் ஒரு எல்லா வருஷமா வந்துட்டு இருக்காங்க, ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்னால நம்ம மேல அவங்களுக்கு கோவம் இல்ல, ஒரு ஸ்டாஃப் மேல கோவம் இருக்கு, நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னா நீங்களே பர்சனலா கால் பண்ணி உன்னை அதை டிலீட் பண்ண முடியுமா இல்ல எடிட் பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ எடிட் பண்ண முடியும். ஒருத்தங்களோட ரிவ்யூவை வந்து நம்ம அவங்க போட்டவங்க தான் எடிட் பண்ண முடியும், நம்ம எடிட் பண்ண முடியாது. அவங்கள எடிட் பண்றதுக்கு வந்து நீங்க கேளுங்க. ஸோ இதுல வந்து நான் வந்து ஒன்னு சொல்ல நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸை வந்து ஏஜென்சிஸ் வந்து கான்டாக்ட் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட நெகட்டிவ் ரிவ்யூவை நாங்க டிலீட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த ஒரு இதுலயும் நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். இதை நம்பாதீங்க. நிறைய டைம் வந்து இந்த மாதிரி வந்து நானும் நம்பி ஏமாந்துருக்கேன். ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து அது போட்டவனை தவிர வேற யாருனாலையும் டிலீட் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு ஏஜென்சி உங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க இருக்க நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாத்தையும் டிலீட் பண்ண முடியும்னு நினைச்சு அவனை என்ரோல் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா வந்து ப்ராப்ளம்ல தான் முடியும். ஸோ இதை ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு வந்து பர்சனலா இந்த இஷ்யூ இருந்தது. நான் வந்து நிறைய ஃபேக் ரிவ்யூஸ் வாங்கினேன் நான் ஸ்டார்ட் பண்ணும் போது. அது ஆப்வியஸாவே தெரியும் அந்த ரிவ்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா. அது எல்லாமே நார்த் இந்தியன் நேம்ஸா இருக்கும் பாத்தீங்கன்னா. அடுத்து அவன் என்ன பண்ணா, அவனே வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ போட்டுட்டு அதை என்ன பிளாக்மெயில் பண்ண தொடங்கிட்டான். இந்த ரிவ்யூவை நான் எடுக்கணும்னா எனக்கு வந்து 5000 ருபீஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எந்த ஏஜென்சியாவது உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட நெகட்டிவ் ரிவ்யூஸை நான் டிலீட் பண்றேன்னு சொன்னானா அவனை ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ பாருங்க, அவன் பேர் வந்து கௌதம் குமார்னு இருக்கும். இஸ் அ நார்த் இந்தியன். அவனோட ஓன் போட்டோவை போட்டு 1 சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூ போட்டுட்டு என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணான். உங்க நெகட்டிவ் ரிவ்யூவை எடுக்கணும்னா எனக்கு 5000 பே பண்ணுங்க. ஸோ பட் அவன் வந்து எனக்கு ஒரு 25 பாசிட்டிவ் ரிவ்யூஸும் கொடுத்தான். அவன் இல்லைன்னு சொல்லலை. பட் அவன் கண்டினியூஸா அவன் வந்து இதெல்லாமே வந்து அந்த நெகட்டிவ் ஃபேக் ரிவ்யூவர்ஸ் எல்லாமே நார்த் இந்தியன் நேம்ஸா தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஃபேக் ரிவ்யூவர்ஸ். நம்மளோட போட்டோவே நான் கொடுத்து தான் போட வச்சேன் நான். பிகாஸ் ஐ வாண்டட் டு ட்ரை என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறதுக்காக. பட் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இல்லை. இந்த மாதிரியான ஃபேக் ரிவ்யூஸ் வந்து லாங் டேர்ம்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அவங்க வந்து மற்றவங்களே இதை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, திஸ் டாக்டர் ஹஸ் லாட் ஆஃப் ரிவ்யூஸ் ஃப்ரம் நார்த் இந்தியன்ஸ், இது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ உங்க ஏஜென்சிஸ் யூஸ் பண்ணி தமிழ்நாட்டிலயும் நிறைய பேர் இருக்காங்க, தமிழ் நேம்ஸோடய ரிவ்யூஸ் போடுறவங்க இருக்காங்க. அவங்களை யாரையுமே வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரிவ்யூஸ் வாங்கி தரேன்னு சொல்லி காசு கேட்கறாங்க அப்படின்னாலே டோன்ட் ட்ரஸ்ட் தம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். நான் லாங்கா இது சஸ்டெயின் ஆகாது இது. அண்ட் ரிப்ளை பண்றதுக்கு நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிளாகிங் ஆஃப் ரிவ்யூஸ் நான் எப்படின்னு சொல்லிட்டேன். இந்த 3 ஸ்டார்ஸை கிளிக் பண்ணி நம்மளால ரிப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபேக் ரிவ்யூஸ் ஆப்வியஸா தெரியுது அப்படின்னாலும் அதை வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும். நம்ம சொல்ல முடியும் அந்த இடத்துல வந்து நீங்க எங்க பேர் வந்து எங்க ரெஜிஸ்டர்ல இல்ல, அந்த மாதிரி அப்ரோச் எல்லாம் சொல்ல முடியும். யுவர் நேம் டஸ் நாட் மேட்ச் ஆர் ரெக்கார்ட்ஸ், வி வுட் லவ் டு கெட் இன் டச் வித் யூ அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் ஐடி கொடுக்கலாம். ஸோ ஆப்வியஸா நமக்கு தெரியுது அவங்க நம்ம பேஷண்ட் இல்ல அப்படின்னா இந்த அப்ரோச் நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்மளோட ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து நம்மளோட வெப்சைட்ல நம்ம போடணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து கிராஸ் லிங்கிங் பண்ணணும். இப்போ என்னோட ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து என்னோட வெப்சைட்ல வந்து நான் வந்து சிண்டிகேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து உங்களோட அந்த வெப்சைட் பத்தி நம்ம ஒரு கிளாஸ் இருக்கும் போது நான் சொல்றேன். நம்மளோட வெப்சைட்ல நம்மளோட கூகுள் ரிவ்யூஸ் ஃபுல்லாமே இருக்கணும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து மஸ்ட். இது உங்களோட வெப்பேஜ் டிசைனர் கிட்ட வந்து நீங்க இதை சொல்லுங்க. நீங்க இதே மாதிரி நம்ம கிராஸ் போஸ்டிங் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம ரிவ்யூஸை வந்து நம்மளோட வெப்சைட்ல ஷேர் பண்ணணும். நம்ம ரிவ்யூ பேஜ்ல நம்ம வெப்சைட் இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம யூஸ் பண்ண அந்த ஃப்ரீ வெப்சைட்லயும் நம்மளோட ரிவ்யூஸை வந்து நம்ம காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதை விசிட் பண்றவங்களுக்கு இந்த ரிவ்யூஸ் இருக்கிறது வந்து தெரியும். இதை காப்பி பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா அதுலயும் அந்த ரிவ்யூஸை வந்து டிஸ்பிளேல வந்து நம்ம காட்ட முடியும். ஸோ நம்ம வெப்சைட்ல வந்து நம்மளோட ரிவ்யூஸ் வந்து இருக்கிறது மஸ்ட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏஜென்சிஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணலாமான்னா ரிவ்யூஸ்க்காக ட்ரஸ்ட் பண்ண முடியாது. பட் அதை வந்து ரன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆப்டிமைசேஷன்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி அப்டேட்ஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணாலும் நமக்கு டைம் இருக்காது. அவன் என்ன சொல்லுவான்னா, நான் வந்து 500 ருபீஸ் வாங்கிக்கிறேன் இல்ல 5000 வாங்கிக்கிறேன், சாரி எனக்கு மந்த்லி வந்து நான் 10 அப்டேட்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி வருவான். இதெல்லாம் வந்து ஓகே தான், லோக்கலா இருக்கான் அப்படின்னா ஓகே தான்.
பட் அவன் கையில வந்து நீங்க மேனேஜர் ஆக்சஸ் தான் கொடுக்கணும். உங்களோட ப்ரொஃபைல வந்து எக்காரணம் கொண்டும் அந்த அட்மின் ஆக்சஸை வந்து ஷேர் பண்ணிடாதீங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அவன் நாளைக்கு என்ன பண்ணுவான்னா, நாளைக்கு நம்ம அவன் சர்வீஸை வந்து கட் பண்றோம் அப்படின்னா அவன் வந்து நம்மளை த்ரெட்டன் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஏஜென்சிக்கு வந்து நம்ம அந்த இதை ரன் பண்ண நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மேனேஜர் ஆக்சஸ் அதை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அந்த இதை நான் எப்படின்னு காட்டிடுறேன். இதுல நீங்க ப்ரொஃபைல் அந்த இதை ஹேண்டில் பண்றதுல வந்து பிசினஸ் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்னு போகணும். பிசினஸ் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்ல வந்து பீப்புள் அண்ட் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல நம்ம ஓனரை நம்ம மேனேஜரை வந்து ஆட் பண்ணலாம். ஒருத்தங்களோட இமெயில் ஐடியை கொடுத்தோம்னா அவங்கள மேனேஜரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே என்ன பண்ணுவாங்க, நமக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த போட்டோஸ் போடுறது, இந்த அப்டேட்ஸ் போடுறது எல்லாமே அவங்களோட ஓன் ஐடியில இருந்தே போட முடியும். பட் ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கொடுக்க முடியும். பட் ரிவ்யூஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு 100 ரிவ்யூஸ் வாங்கி தரேன், 200 ரிவ்யூஸ் வாங்கி தரேன், இந்த மாதிரி வரவங்களை வந்து நீங்க ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து கண்டிப்பா வந்து தட் வில் எண்ட் இன் ஹார்ட் பிரேக் தான். பட் மேனேஜ் பண்றதுக்கு நீங்க தாராளமா வந்து யூ கேன் யூஸ் பீப்புள். அவங்க வந்து ஐ திங்க் வந்து 5000 rupees மினிமம் வாங்குறாங்க. 500 rupees பர் போஸ்ட் வாங்குறவங்க இருக்காங்க, 50 rupees பர் போஸ்ட் வாங்குறவங்க இருக்காங்க. கேன்வா யூஸ் பண்றவங்க இருந்தாங்க, நம்மளே யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். கேன்வா வந்து வில் see ஒன் மோர் செஷன் நம்ம. ஸோ ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் போடலாம். நம்மளால ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றவங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைலுக்கே வந்து ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். இதையும் நம்ம டீட்டெயிலா வந்து நம்ம பார்ப்போம். கூகுள் ஆட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நீங்க வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இல்லை உங்களுக்கு பட்ஜெட் இருக்குன்னா நீங்க பண்ண முடியும். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம நேமை சர்ச் பண்ணும் போது நம்ம டாப் ரேங்கிங்ல வருவோம் நம்ம. ஸோ இப்படி நம்ம போடும் போது நம்மளோட ஸ்பான்சர்டு இதுன்னு வரும். நம்மளோட இது நீங்க எஸ்பெஷலி போன்ல இருந்து பாத்தீங்கன்னா இது விசிபிளா இருக்கும். இல்லைன்னா இது வந்து கிளியரா வராது. இது வந்து நம்ம ஆட்ஸ் ரன் பண்றது மூலமா நம்மளால எடுக்க முடியும். ஸோ இதெல்லாமே ஸ்பான்சர்டு ஆட்ஸ். இங்க பாருங்க, இந்திரா ஐவிஎஃப்னு போட்டிருக்கான். இது வந்து கூகுள் ஆட்ஸுக்கான ஒரு இது. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் இதோட கூகுள் ப்ரொஃபைல் போடும். இந்த மாதிரி நம்மளால ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா வரும். ஒரு மந்த்லி ஒரு 15,000 கிட்ட வரும். பட் இதுல கொஞ்சம் இருக்கு, யூ ஹேவ் மணி டு ஸ்பேர்னா நம்மளால கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணும்போது நம்மளோட ப்ரொஃபைல் வரும். ஸோ இது நம்ம பிரீஃபா நம்ம வந்து ஒரு செஷன்ல பார்க்கலாம். நம்ம இது வந்து அபவுட் ரன்னிங் கூகுள் ஆட்ஸ். நம்ம இதை வந்து அடுத்த ஃபியூச்சர் இதுல நம்ம வந்து கிளாஸ்ல ஒன்று பார்க்க தான் போறோம். ஸோ ஐம் ஜஸ்ட் மென்ஷனிங் தட் ஹியர் டுடே. ஸோ ஆட் வந்து இப்படிதான் டிஸ்பிளே ஆகும் நம்ம சர்ச் பண்ணும்போது. அது வந்து பெய்ட் ஆட்ஸ், அதுல ஸ்பான்சர்ட் அப்படிங்கிற வேர்டோடய வந்துடும். அண்ட் ஃபைனலா வந்து நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் அதை வாட்ஸ்அப்போட இன்டிகிரேட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா எவ்வளவோ நம்ம விஷயம் பண்றோம், பட் அது எல்லாமே வந்து வேஸ்டா போயிடும். நம்ம இப்போ இந்த லிங்க் நம்ம கொடுத்துருக்கிறதுனால நம்மளோட புக்கிங்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்ல வர்றதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நம்ம போடுற ப்ரொஃபைல்ல வந்து வாட்ஸ்அப் நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது, நம்பரா தனியா கொடுக்க முடியாது. பட் கால் நவ் இல்ல அந்த லிங்க்ல வந்து அந்த நம்ம அப்டேட்ஸ் போடும் போது நம்ம அதுல எண்ட்ல வந்து நம்ம அந்த லேர்ன் மோர் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, அதுல இந்த வாட்ஸ்அப் லிங்கை போட்டுக்கலாம். இங்க நம்ம என்டர் பண்றோம் இல்லையா, இங்க பட்டன் இருக்கு பாருங்க. இந்த பட்டன்ல வந்து நம்ம வந்து லிங்க்னு வரும். அது லைக் லேர்ன் மோர்னு கொடுத்துட்டு இந்த லிங்க் வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த வாட்ஸ்அப் லிங்கை போட்டுட்டீங்கன்னா அவங்க கிளிக் பண்ணும் போது டைரக்டா நமக்கு வந்துடும். ஸோ நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் அதோட கால் டு ஆக்ஷன் சொல்லுவோம், அது வந்து வாட்ஸ்அப்ல முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் தான் வந்து இப்போ பயங்கர மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த வாட்ஸ்அப் லிங்கை யூஸ் பண்ணி நீங்க பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அப்டேட்ஸ்லயும் எண்டில் பட்டன்ல வந்து அந்த வாட்ஸ்அப் லிங்கை கொடுத்துருங்க. ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நம்ம we have come to the end. We'll have the discussions now. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு, ரிவ்யூஸ் எப்படி இம்பார்ட்டன்ட் பார்த்தோம், ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன், ChatGPT யூஸ் பண்ணி எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், எப்படி அப்டேட்ஸ் எப்படி ரிப்ளை பண்ணலாம், எல்லாமே நம்ம இன்னைக்கு வாட்ச் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப் நவ் அண்ட் உங்களோட கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கலாம். வாட் எவர் ஃபீட்பேக் யூ விஷ் டு கிவ் யூ கேன் ஷேர் இட் வித் மீ. நம்ம அதை வந்து இன்கார்பரேட் பண்ணலாம். அண்ட் த டிஸ்கஷன் வில் பி கண்டினியூங் இன் த வாட்ஸ்அப் குரூப் ஆல்சோ. இதோட ரெக்கார்டட் செஷன் வந்து நான் சொன்ன மாதிரியே I'll be sharing it with you. So everybody of you can unmute yourself. நீங்க வந்து உங்களோட ஃபீட்பேக் கன்வே பண்ணலாம், உங்களோட டவுட்ஸை நீங்க வந்து கேட்கலாம். ஹலோ சார். ஹலோ சார். ஹாய் சார், மை நேம் இஸ் பிரவீன் குமார் சார். ஆக்சுவலாக செஷன் சூப்பராக இருந்துச்சு சார். நான் உங்களோட ப்ரீவியஸ் செஷனுமே அட்டன் பண்ணியிருந்தேன். கூகுள் ரிவ்யூஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா சார், இப்போ நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து லிங்க் பண்ணுறோம்ல சார், இப்போ நான் வந்து புக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த லிங்க்ல நம்பர் கொடுத்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதை நம்ம ஜஸ்ட் ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்கு
ஜஸ்ட் வேற ஒரு மொபைல்ல நம்ம ஓபன் பண்ணி நீங்க பார்க்கறோம் ட்ரை அப்படின்னா பண்ணி பாருங்களேன் சார் நீங்களே. அது வந்து இந்த மாதிரி வரும் சார். இங்க பாருங்க, இப்போ இந்த ஒரு இது வியூ பண்ண முடியுது இல்ல சார் உங்களுக்கு ரைட் சைட்ல. ஸோ நம்ம இங்க டைப் பண்ற மெசேஜ் அப்படியே வரும் சார். ஐ வாண்ட் அன் அப்பாயின்மெண்ட் கீழே போட்ட மாதிரி கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு மெசேஜ் வரும் சார். ஸோ கேன் யூ வியூ மை அதான் ஸ்கிரீன் சார். இல்ல சார் நீங்க போடுறீங்கல்ல அட் மதீஸ் மைண்ட் சென்டர் மைண்ட் சார், கேர் மைண்ட் கிளினிக். ஒரு நிமிஷம் கிளினிக். phone மைண்ட் கொடுங்க. கேர் கிளினிக். ஒரு நிமிஷம் phone கொடுங்கப்பா. ஸோ இந்த மாதிரி அவங்க கிளிக் பண்ணும்போது அது வந்துடும் சார். அது இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு மெசேஜ் வந்துடும். நம்மளோட அதான் சார். அது எங்க ஹாஸ்பிட்டல் கிளிக் நம்பர்ல மெசேஜ் பண்ணும் வந்துடும் அப்படின்னு சார் கிளிக் கேக்குறேங்க. பண்ணும்போது. சார் இல்ல சார், நான் எப்படி கேக்குறேன்னா, இது வந்து நம்ம பண்ற செட்டிங்ஸ் அப்படிதானேங்க சார்? இது கரெக்ட் நம்ம செட் கரெக்ட். பண்ணிடுறோம். ஆமா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஜெனரல் யூசரா ஒரு நாளை பின்ன ஒரு கிளையண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க மொபைல்ல செக் பண்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் பட்டன் இருக்கும் சார். டைரக்டா இந்த எந்த மாதிரி ஒரு எந்த பட்டன் எந்த இருக்கும் சார். ஐ ஷோ யூ சார். ஓகே சார். இப்படி இருக்கும் சார். இங்க பாருங்க, இந்த அப்டேட்ஸ் இருக்குல்ல சார், இதுல வந்து லேர்ன் மோர்னு இருக்குல்ல சார், கால் நவுன்னு இருக்கிற மாதிரி லேர்ன் மோர்னு வரும் சார். சரிங்க சார். லேர்ன் மோர் இல்லாட்டி நம்மளோட இதை கிளிக் லேர்ன் மோர்னு இருக்குல்ல சார், இந்த மாதிரி ஆமாங்க சார். இதை ஆமாங்க சார். கிளிக் பண்ண உடனே இது வந்து என்னோட வெப்சைட் வீடியோக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் ஓகே. பண்ணதும் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். சரி, லேர்ன் ஓகே மோர்னு சார். நான் இருக்கு செக் பாருங்க பண்ணி சார். இல்லைன்னா புக் நவுன்னு கொடுக்கணும் சார். நம்ம அந்த மாதிரி கொடுக்கலாம். புக் நவுன்னு இருக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பட்டன்னு போயிட்டு புக்குன்னு இருக்கு பாருங்க சார், புக்குன்னு ஓகே சார். கொடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் அன் அப்பாயின்மெண்ட் தானே சார். அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. எண்ட்ல வந்து ஓகே. புக்குன்னு கொடுத்துட்டு அந்த லிங்கை போட்டா போதும் சார். ஓகே ஸோ சார். அதை கிளிக் அதாவது பண்ணும்போது தனியா bookல- ஓகே சார். சொல்லுங்க சார், புக்குன்னு வரும் சார். இங்க காலுக்கு பதிலா புக்குன்னு வரும் சார். அது ஓகேங்க சார். ஸோ அது வந்து புக்குனா நம்ம புக்குன்னு appointment. ஓகே சார். ஸோ நம்ம வந்து இத ஆட் அப்டேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நம்பரை வந்து லிங்க் பண்ண முடியும். புக் Correct நவ் sir, அந்த correct. மாதிரி கொடுத்த லிங்க். ம், தனியா ம். வந்து பாத்தீங்கன்னா, புக் நவ் அப்படிங்கிற மாதிரி எந்த ஆப்ஷனும் ஓபன் பண்ணா இதுல வராது. இருக்குல்ல சார், அப்பாயின்மெண்ட்லயும் இருக்கு உங்களுக்கு. இந்த புக்கிங்ஸ்ல இருக்கு. புக்கிங்ஸ் கிளிக் பண்ண உடனே போயிடும். அதுல புக்கிங்ஸ்னு வரும் சார். அவங்களுக்கு நம்மளோட ப்ரொஃபைல வந்து ஆமாங்க. போடும்போது புக்கிங்ஸ் சரிங்க சார். லெட் மீ சி. மேபி சம்டைம்ஸ் அது ஒரு இன்னொரு ப்ரொஃபைல்ல இருந்து பார்ப்போம். ஓகே. ஸோ நீங்க பேஷண்ட் எண்ட்ல எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க நீங்க, அப்படிதானே? கரெக்ட் சார். இங்க இருக்கு பாருங்க சார், பழைய செய்தி தமிழ்ல வருது சார். என்ன கூகுள் குரோம்ல என்னென்னமோ வருது? இதுல வந்து விசிபிளா இல்ல சார் ஆக்சுவலா. ஸோ இதுலயே வந்து இந்த ஒரு பட்டன் இருக்கணும் சார். இதுல வந்து புக் நவுன்னு இருக்கும் சார். அதை கிளிக் பண்ணதும் அவங்களுக்கு வரும். அது மேபி சம்டைம்ஸ் வந்து அது விசிபிளா இல்லாம இருக்கலாம் சார் சில ப்ரொஃபைல்ஸ்க்கு. அது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? தெரியலையே. சரி, நம்ம ஓகே சார். I'll take a look at that and update சார். நான் வந்து உங்களுக்கு திரும்ப அதை சொல்றேன் நான் எப்படின்னு. சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். I'll clarify that with you சார். யூசுவலா வரணும், இங்க வந்து வரணும், புக் Okay, நவுன்னு sir. வரும் ஆக்சுவலா. இதுல இல்ல. இதுல நான் I'll clarify that with you சார். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. So எல்லாருமே you can unmute yourself, you can share your opinion about this, whatever you want to share. ஹலோ சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நான் வரதராஜ் பேசுறேன் திருப்பூர்ல இருந்து. சொல்லுங்க சார். சார் லாஸ்ட் டைம் அந்த வாட்ஸ்அப் லிங்க் ஆட் பண்றது ப்ரொசீஜர் சொல்லியிருந்தீங்க. நான் ஆட் பண்ணிருக்கேன், பட் ஸ்டில் இட் இஸ் அண்டர் அப்ரூவல் அப்படின்னு தான் வருதுங்க சார். அது இன்னும் சார் அப்ரூவல். இப்போ இது ஈஸியரா இருக்கும் சார். எது அப்ரூவல் சார்? எது அண்டர் அப்ரூவல் வருது? வாட்ஸ்அப் லிங்க் அங்க உள்ள ஆட் பண்ணிருப்போம்லங்க சார். ஆமா, இன்னைக்கு நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்க சார். இன்னும் எது ட்ரை பண்ணிக்கலாம்? இன்னும் இது பண்ணலைங்க சார். அன்னைக்கு சொன்னது இது பெட்டரா இருக்கும் சார். அது எல்லாமே மாறிடுச்சு சார். ஸோ தட்ஸ் வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அதான் சார். ஸோ ஐம் ஷேரிங் த ஸ்கிரீன். இதை நான் திரும்ப நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க சார். ஸோ இதுல இப்போ பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல்ல வந்து ஆஸ்க் ஃபார் ரிவ்யூஸ்னே வந்துடும் சார். இங்க விசிபிளா இருக்கு பாருங்க சார், ஆஸ்க் ஃபார் ரிவ்யூஸ். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த லிங்க் அண்ட் QR கோட் வந்துடும் சார் நமக்கு. இதை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தாலே போதும் சார். இதை நம்ம வந்து இல்ல அது புரியுதுங்க சார். இங்க பேஷண்ட்ஸ் நம்மள ரீச் பண்றதுக்குங்க சார். ரீச்சிங் இன் சென்ஸ் என்ன மாதிரி சார்? கேன் யூ எக்ஸ்பிளைன் மோர்? ஒரு நிமிஷம் சார். ரிவ்யூ இந்த வாட்ஸ்அப்காக கிளிக் பண்ற ஆட் வாட்ஸ்அப் இருக்கு இல்லைங்க சார். ஆமா ஆமா, அந்த புக் நவ் அந்த இதுவா சார்? அந்த ஒரு புக் நவ் அந்த லிங்க்ங்க சார். ஆமாங்க. அதுல வந்து அப்ரூவல்னு காட்டுதா சார்? அண்டர் அப்ரூவல்ங்கற மாதிரி நோட் இட் சரி அப்ரூவல். சார், நான் இல்ல, நீங்க எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க சார். வில் ட்ரபிள் ஷூட். எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க சார். இட் வாஸ் நாட் அப்ரூவ்ட் வருதுங்க சார் ஆக்சுவலா. ஓகே, எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க சார். நான் வில் கால் யூ பேக் ஆஃப்டர் சீயிங் தட். ஷூர் சார். தேங்க்யூ சார். இப்போ புக்கிங்ஸ்ல தான் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்குமே அது விசிபிளா இல்ல. மேபி
ஐ கிளாரிஃபை தட். சில இதுல ப்ரொஃபைல்ஸ்ல அது வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறாங்க. வில் கிளாரிஃபை. ஓகே ஃபைன் சார், தேங்க்யூ சார். சிவகுமார் சார், புக்கிங் அந்த இது என்ன சார், என்ன டவுட் கேக்குறீங்க சார்? புக்கிங் ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் இந்த வாட்ஸ்அப் குரூப். இன்னைக்கு ஏதாவது இஃப் யூ வாண்ட் சம்திங், ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கேளுங்க. ஃபீட்பேக்கும் நீங்க ஷேர் சொல்லுங்க மேம். குட் ஈவினிங் சார், நைஸ் கிளாஸ் சார். ஸோ நிறைய அன்னைக்கு பண்ண வேண்டியது இருக்கு சார். ஐ திங்க் நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள கொஞ்சம் இதெல்லாம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஓகே ஓகே. பெண்டிங் இருக்கிறதெல்லாம் இப்ப இது வந்து நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். என் ஹஸ்பண்ட் பிசிஷியன், அவர் எதுவுமே பண்றது கிடையாது. இப்ப அவருக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா தனி எல்லாமே செப்பரேட்டா பண்ணிக்கலாமாங்க சார்? இல்ல லைக் உங்க ஒரே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா மேம்? ஒரே ஹாஸ்பிட்டல் தான் சார். பட் நான் என்னோட தனியா நான் ஸ்கின்னு வச்சிருக்கேன். ஆமா மேம், தனித்தனியா வைக்கிறது தான் மேம் பெட்டர். ஏன்னா வந்து ஹி செப்பரேட் ஃப்ரம் யூ தானே மேம். அவர் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி மேம்? பிசிஷியன் சார், ஜெனரல் மெடிசன். அவரோட பிசினஸ் நேம் என்ன மேம்? அது ஜென்ரலா சக்தி ஹாஸ்பிட்டல்ல தான் அவர் இது பண்ணிட்டு இருக்காருங்க சார். சரி, நான் அதோட இருக்க வேணாமே செப்பரேட்டா நான் ஸ்கின் கேர் லைக் என்னோட இதுல எல்லாம் அப்படிதான் இருக்கு. சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ், பிரிஸ்கிரிப்ஷன், அது எல்லாத்துலயுமே. ஓகே மேம், ஓகே மேம், பெட்டர் டு ஹேவ் இட் செப்பரேட் மேம். அது நீங்க இப்ப சக்தி ஸ்கின் கேர்னு வந்தனால அவருக்கு ஒரு புது இது போட்டுருங்க மேம், அதான் பெட்டர். ஏன்னா இப்ப உங்களோட இது அவர் ஹைஜாக் பண்ண மாதிரி ஆயிடுங்க மேம். பெட்டர் அவருக்கு செப்பரேட்டா ஒன்னு பண்ணிடலாம் எல்லாமே. இப்போ லொகேஷன் ஒரே லொகேஷன் காமிக்கிறதுல அது ஒன்னும் டிஸ்பாரிட்டி அது கொஞ்சம் நேம் மட்டும் டிஃபரெண்டா இருக்கணும் மேம். இல்லாட்டி என்ன பண்ணிடும்னா மர்ஜ் பண்ணிரும் மேம் கூகுள். நீங்க சக்திங்கிற வேர்டை யூஸ் பண்றது இப்போ கொஞ்சம் ரிஸ்கி மேம். வேற ஏதாவது ஒன்னு திங்க் பண்ண முடிஞ்சா பெட்டரா இருக்கும் மேம். ஓகே. என்னோட ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா கீத் ஐவிஎஃப், கீத் கிட்ஸ் கிளினிக்னு இருக்கு. பட் அது கொஞ்சம் ரிஸ்கி தான். அது ஒரே லொகேஷன்ல இருக்கும் போது என்ன பண்ணும்னா கூகுள் ரிப்போர்ட் பண்ணிடுறதுக்கு சான்ஸ் இருக்கு மேம். யாராவது வந்து இது வந்து ஒரிஜினல் பிசினஸ் இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அது வெரிஃபிகேஷன் கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த பேர்ல நீங்க வந்து ஒரு யூட்டிலிட்டி பில் வச்சிருக்கணும், போன் பில் வச்சிருக்கணும், சைனேஜஸ் இருக்கணும். அவரோட நேம்ல வந்து சைனேஜஸ் வச்சிருக்கணும். கூகுள் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு லொகேஷன்ல ஒண்ணுதான் இருக்கணும் ஒரு நேம்ல. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தனித்தனியா வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுது மேம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட், ஜெனரல் மெடிசன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தனித்தனியா வைக்க முடியாது. சாரோட பேர்ல ஆரம்பிக்கலாம் நீங்க. இல்ல அவருக்குன்னு ஏதாவது யூனிக்கா அவருக்கு தொடங்க பேர் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். அது அவரோட நேம போட்டு ஒரு டேஷ் போட்டு வேணா அட் சக்தி ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி ஒரு இது போடலாம். அந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து அவர் அந்த சக்திங்கிற வேர்ட் வராம பாத்துக்கும். உங்களதுல போட வேணாம். இந்த வெரிஃபிகேஷன்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மேம். ஓகே சார், we'll try to do it this week. ஏதாவது டவுட்ஸ் நான் கேக்குறேன். டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. ஷூர். எஸ், thank you. ஹலோ, சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? இல்ல எனக்கு இந்த அட்மின் அக்சஸ் இருக்கு இல்லையா? ஆமா சார். மேனேஜர் அது எங்க எப்படி அது பாக்குறது? மேனேஜர் அக்சஸ் அண்ட் அட்மின் அக்சஸ் சார் நீங்க உங்களோட ஓகே நான் அத உங்களோட இதுல தான லாகின் பண்ணிருக்கீங்க சார்? ஆமா ஆமா, அதுல தான் இருக்கேன். ஆமா 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 ஆமா. எனக்கு நான் நிறைய கொடுத்ததுனால ஜஸ்ட் ஐ வாண்ட் டு வெரிஃபை வெதர் ஐ அம் தி அட்மின் ஆர் அதுக்கு ஜஸ்ட் பார்க்கணும்னு பார்த்தேன். சார் இந்த 3 டாட்ஸ் இருக்கு பாருங்க சார் நம்மளோட ப்ரொஃபைல் இதுகிட்ட. ஆமா பார்த்தேன். இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிசினஸ் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் சார். அதுல வந்து பீப்பிள் அண்ட் ஆக்சஸ் இதுல ஆட் பண்ணணும் சார். தேவையில்லாதவன் எவனாவது இருந்தானா ரிமூவ் பண்ணிருங்க சார். அவனை கிளிக் பண்ணிட்டு இதுல ரிமூவ் பர்சன் கொடுத்துருங்க சார், தேவையில்லாதவங்க இருந்தாங்கன்னா. சரி சரி, ஓகே. சோ அகைன் இது வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஒரு பயங்கரமான நான் தான் பிரைமரி ஓனர் இருக்கு. அது ஓகே தானே? அது ஓகே தான் சார். தட் இஸ் ஓகே. சோ இது வந்து ஒரு கூகுள் ப்ரொஃபைல்ங்கிறது வந்து ஒரு பெரிய சொத்து, நிஜமாவே சொல்றேன். நம்ம குழந்தைங்களுக்கு கூட நம்ம இதை விட்டுட்டு போக முடியாத ஒரு சொத்து. ஸோ வி ஹேவ் டு ப்ரொடெக்ட் இட் அட் ஆல் காஸ்ட். இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம டெல்லிங் டு எவ்ரிபடி ஹியர், இதை இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம பண்றோம். ஜஸ்ட் லைக் தட் யாராவது வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு அது வந்து பிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பி வெரி காஷியஸ். நம்ம யூஸ் பண்ற நேம் வந்து அதுல வந்து யூட்டிலிட்டி பில்ஸ் இருக்கணும் நம்ம ப்ரூஃப்காக. போன் பில்லோ இல்ல வந்து லைக் ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லோ இல்ல சைனேஜஸ் என்ன பேர் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இருக்கிறது ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. யார் வேணாலும் நம்மள ரிப்போர்ட் பண்ண முடியும், திஸ் பிசினஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் திஸ் பாயிண்ட் அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஒரு ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். சிவகுமார் சார் சொல்லுங்க சார். ஓகே, சோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் இதை கொஞ்சம் பேசிக் இல்லாம கொஞ்சம் புதுசா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் அப்படி கொடுத்துருக்கேன்.
யாருக்காவது புரியாம இருக்கு, எல்லாருக்குமே வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களோட ரிவ்யூ பேஜஸ் எல்லாம் நான் பார்த்தேன். எவ்ரிபடி இஸ் டூயிங் a வெரி குட் ஜாப். ஸோ நீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட காம்படிஷன் நம்ம நினைக்கிறவங்களை விட ஒரு ஸ்டெப் அதிகம் பண்ணணும். அவ்வளவுதான் நம்மளோட டார்கெட். பெருசா வந்து நமக்கு நான் முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க 100 ரிவ்யூ வாங்கணும், 200 ரிவ்யூ வாங்கணும், அதெல்லாம் நம்ம டார்கெட்டே கிடையாது. நம்மளோட இடத்துல யார் வந்து பெஸ்ட்னு பாருங்க. நீங்க ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட்னா பெஸ்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட்னு போட்டா யாரோட ப்ரொஃபைல் வருது, அவங்க என்ன பண்றாங்களோ அதை விட ஒரு பாயிண்ட் அதிகம் பண்ணணும், அவ்வளவுதான். அவங்க 100 ரிவ்யூஸ் வச்சிருந்தாங்கன்னா நீங்க 110 ரிவ்யூ வச்சிருக்கணும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். தட் இஸ் ஆல் தட் டேக்ஸ். ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்க டீம் கிட்டயும் இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க டாக்டரா இருந்து இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இது புரியல அப்படின்னா உங்களோட கன்சர்ன் டீம் பீப்புள் கிட்ட இந்த வீடியோ ரெக்கார்டிங் நாளைக்கு கிடைக்கும், அதை ஷேர் பண்ணுங்க. அவங்க கிட்ட என்னோட நம்பரையும் கொடுத்து நீங்க வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லலாம். வில் ட்ரை டு கிளாரிஃபை எவ்ரிதிங். ஸோ இஃப் தெர் இஸ் நத்திங் மோர், வில் எண்ட் திஸ் செஷன். நெக்ஸ்ட் வீக் வந்து இட் வில் பி அபவுட் வீடியோ மேக்கிங். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், இதுல எல்லாம் எப்படி நம்ம வீடியோஸ் எப்படி நம்ம பண்ண முடியும், எப்படி நம்ம வைரல் ஆகிறதுக்கு ஏதாவது ட்ரெண்ட் எல்லாம் எப்படி பண்றது, அது எல்லாமே வில் பி சீயிங். ஸோ இது கொஞ்சம் ட்ரையான ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு. ஆக்சுவலா அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்றதுக்கு வில் டேக் எஃபர்ட்ஸ். ஓகே, ஸோ வேற ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா யூ கேன் convey it to me here or in the group or personally to me. There is no more feedback, we'll end the session. நான் சொன்ன அந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே நான் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். அந்த இது எல்லாமே ரிசோர்சஸ் I'll be sharing. So if there's no more doubts, I'm ending this session. Thank you. நீங்க எல்லாமே வந்து பொறுமையா பேஷண்டா கேட்டுட்டு இருந்தீங்க. So thank you. Good day to you. Enjoy your Sunday. Take care. Thank you sir. Thank you so much.